29ஆம் சங்கீதத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். 29ஆம் சங்கீதத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். அதனுடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் வாசிங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமா இந்த காலையில் நீர் எங்களோடு பேசும், இடைப்படும். கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு ஏராளமாய் தாராளமாய் கிடைக்கட்டும் ஐயா. அவனுடைய கிருபை உள்ள கரத்தில் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை எங்களோடு பேசும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். 29ஆம் சங்கீதத்திற்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. என்ன வல்லமை? 3ஆம் வசனம் தொடங்கி அதனுடைய 9வது வசனம் வரைக்கும் தேவ சத்தம் என்னெல்லாம் செய்யும் என்கிற ஒரு பட்டியலை நாம் இங்கே பார்க்கிறோம். பொதுவாகவே நம் சங்கீதங்களை அதிகமாய் வாசிப்போம். காரணம், எளிதாய் அவைகள் நமக்கு புரியும் என்பதற்காக. நிறைய சங்கீதங்கள் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. எந்த பாமரனுக்கும் பைபிளே தெரியாதவங்களுக்கு கூட இந்த சங்கீதங்கள் ஈஸியா உங்களுக்கு புரியும். இது ஒரு தாவீதின் சங்கீதம் பாருங்க. 3ஆம் வசனம் தொடங்கி 9வது வசனம் வரைக்கும் கர்த்தருடைய சத்தம் என்னெல்லாம் செய்யுங்கிற ஒரு பெரிய பட்டியலை நம்ம அங்க படிக்கிறோம். அது தண்ணீர் மேல தொனிக்கிறது அப்படின்னு படிக்கிறோம், வல்லமை உள்ளதுன்னு படிக்கிறோம், மகத்துவம் உள்ளதுன்னு படிக்கிறோம், கேதுரு மரங்களை கூட முறிக்குது அப்படின்னு படிக்கிறோம், லீபனோனின் கேதுருவை கூட முறிக்குது, கன்று குட்டிகளை போல துள்ள பண்ணுகிறது, அக்கினி ஜுவாலைகளை கூட பிளக்குது, கர்த்தருடைய சொந்த வனாந்தரத்தை கூட மனிதர்களும் நடமாட்டம் இல்லாதிருக்கிற வனாந்தரத்தை கூட அதிர பண்ணும். அப்படியெல்லாம் நிறைய தேவனுடைய சத்தத்தை சொல்லிட்டு வரும்போது 11வது வசனத்தை சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்லி முடிக்கிறாரு. கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன கொடுப்பாரு சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. ஆமென். ஒருவேளை நீங்க இந்த கூட்டம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் நீங்க மதியம் தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏசுநாதர் உங்க வீட்டுக்கு வந்துரு, மகளே உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, சத்தியமா நம்ம எல்லாரும் நான் முதற்கொண்டு இதுதான் கேட்போம். ஆண்டவரே கொஞ்சம் பணம் தேவையா இருக்குது, ஆண்டவரே நிறைய தேவை இருக்கு, கடன் ரொம்ப இருக்கு, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ்ல கொஞ்சம் பணம் தாங்க தான் நம்ம கேட்போம். நீங்க உண்மையா சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பணம் வேண்டாம் பலன் வேண்டும்னு யாராவது ஜெபம் பண்ணுமா? நிச்சயமா ஜெபம் பண்ண மாட்டோம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, பணத்தை விட மிகப்பெரிய வல்லமை உள்ளது பலன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பணத்தை விட மிக வல்லமை உள்ளது பலன். நம்ம அதை தான் இந்த காலையில கொஞ்ச நேரம் நம்ம கவனிக்க போறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பணமா அல்லது தேவ பலனா என்று ஒரு கேள்வி கேட்டா, பணத்தை விட தேவனுடைய பலன் ரொம்ப முக்கியம். ஆகவேதான் பைபிள் சொல்றது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பணத்தை அல்ல எதை தருகிறார்? பலன் தருகிறார். சத்தியத்தை காலையில கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு முக்கியமான சத்தியத்தை நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வர்றதில்லை, மாறாக நம்முடைய ஜெப குறிப்புகளுக்கு பதில் கிடைக்கிறதில்ல. அதனால நம்முடைய ஜெபம் கேட்கப்படலன்னு நாமவே ஒரு தவறான முடிவு எடுத்துக் கொள்கிறோம். சில நேரம் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வர்றதில்லை, ஆனால் சில நேரம் நம்முடைய ஜெபத்திற்கு பலன் வருகிறது. ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று கெத்செமனேல இயேசுநாதர் பிதாவை நோக்கி பண்ணுகிற ஜெபத்தை நம்ம படிக்கிறோம். அப்படி அவர் ஜெபிக்கும் போது நீங்க நல்ல வேதத்தை கவனிச்சு பாருங்க. ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் சொல்லி இயேசுநாதர் ஜெபிக்கும் போது அங்க ஜெபத்திற்கு பதில் வரல, மாறாக ஒரு தேவ தூதன் தோன்றி அங்கே அவரை பலப்படுத்தினான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பதில் வரல, மாறாக என்ன வந்துச்சு? பலன் வந்துச்சு. பலன்.
மிக மிக முக்கியம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பலன். அம்மா நல்லா கவனிங்க, ஐயா கவனிங்க, ஆன்லைன்ல நேரலையில் யாருனாலும் கவனிங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு பணம் தேவையில்லை, பலன் தான் தேவை. வேதாகமத்தை படிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலங்களில் வனாந்தரத்தில் நல்ல பலனாய் வாழ்ந்தவர்கள் எல்லாம் வசதியிலே பலவீனர்களாய் மாறிவிட்டார்கள். லிசன் டு மீ, கேர்ஃபுல்லா கவனிங்க. கஷ்டம், பாடு, உபத்திரவத்தில் நல்ல பலனோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் வசதி வந்த பிறகு தங்கள் பலனை இழந்ததை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். வனாந்தரத்தில் சிங்கத்தை கிழிச்ச ஒரு தாவீதுனால, கரடியை கிழிச்ச ஒரு தாவீதுனால, இச்சை அவனால வசதி வந்த பிறகு கிழிக்கவே முடியல. பார்த்தீங்களா? அந்த இச்சை அவனால தூக்கி எறிய முடியல. பார்த்தீங்களா? வனாந்தரத்தில் பலனாய் இருந்த ஒரு மனிதன் வசதியிலே பலவீனமாய் மாறி போனான். ஒரு ஆமேன்னு சொல்லாம உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். எதுக்கு? நல்ல பலனோட ஆமே நொழியில சொல்றதுக்கு தான். இங்க வந்து அடக்க ஆராதனையில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்கூடாது, ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்கணும். கையை உயர்த்தி சத்தமா இல்லையே சொல்லுங்க. இது ஒன்றும் பாரம்பரிய திருச்சபை இல்லை, வரக்கடமும் உட்காரக்கணும் எந்திரிச்சு போகக்கூடவும் அப்படி கிடையாதுல்ல. ஆவிக்குரிய திருச்சபைனாலே சத்தம் வந்துகிட்டே இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் கவனிக்கிறதுனால அமைதியாக இருப்பாங்க, அது கவனிக்காது, அது உறங்கிட்டு இருக்கீங்க, அது ஒரு பக்கம் உட்காந்து. அப்போ நாங்கள் எங்கள் உசுரை கொடுத்து நாங்கள் பண்ணுற பிரசங்கத்தை சரியாக கேட்டு கிடைக்கலன்னா அதை குடிச்சு கூட ஒரு காலத்தில் ஆண்டு கணக்கு கேட்பார். இப்படி பைபிள் வசனம் எனக்கு தெரியுமா உங்களுக்கு? என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற ஒன்று இருக்கிறது, என் வார்த்தைகளே அவனை நியாயம் தீர்க்கும். யோவான் 13 எழுதப்பட்டிருக்கு. இப்போ எடுத்து படிச்சுட்டு இருக்காதீங்க, இங்கே கவனிங்க. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளல. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, சில பேர் வசனம் கேட்பதில் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. நான் அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் என்னுடைய ஊழிய அனுபவத்தில். களக்காட கூட்டத்துக்கு போயிருந்த போது 9 பேர் பாம்பேலேருந்து வந்திருந்தாங்க சத்தியத்தை கேட்கறதுக்கு. ஆச்சரியமா இருந்துச்சு. பாம்பே எங்க இருக்குது, களக்காடு எங்க இருக்கு? அந்த சர்ச்சில் நடக்கிற கன்வென்ஷன்ல 3 நாள் தங்கி வசனம் கேட்கறதுக்காக வந்திருந்தாங்க. ஆனா அங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற சகோதரி கூட்டத்துக்கே வரல. வசனம் கேட்க ஆர்வம் இருந்தா தூரம், எவ்வளவு தூரம் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையில் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். லோயா நல்ல கவனிங்க. சோ அங்கே ஒரு தேவ தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். பலன் பலன் பலன். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் தான் மிக மிக முக்கியம். ஆகவேதான் உள்ளான மனுஷனில் சோம்பேறித்தனமாய் அல்ல, உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நிறைய ஊழியத்தில் நிறைய தேவ மனிதர்களை சந்திச்சிருக்கிறேன். நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்துக்கு வருஷத்துக்கு 2 முறை ஊழியர்கள் கூட்டத்தில் பிரசங்கிக்க போவேன். அப்பொழுது செய்தி கேட்பதற்காகவே ஒரு தேவ மனுஷன் வருவார். ஒரு பாஸ்டர், ஒரு 3 சபைகளுக்கு போதுகிறவர். அவர் ஒரு முறை அவர் மனைவியை குறித்து சொன்னார். மனைவி ரொம்ப மன அழுத்தமாயி, பாஸ்டர் ஒரு மாதிரி மன அழுத்தமாயி, பாஸ்டர் ஒய்ஃபு ரொம்ப மன அழுத்தமாயி, அவங்க முதல் கட்ட சர்ச்சை பிரச்சனை பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள், தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து வந்து அவங்க ஊழியத்துக்கும் போகல, ஆலயத்துக்கும் வரல, வீட்லயே உட்காந்துட்டாங்க, வீட்லயே உட்காந்துருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு புத்தி பேதலிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. லாஸ்ட்ல அவங்க தொடர்ந்து ஆலயத்துக்கு வராம தெய்வத்தை தேடாம அப்படி போனதுனால ஒரு மாதிரி ஒரு பைத்தியக்காரி மாதிரி ஆயிட்டாங்க. மனைவி ஒரு பக்கம் இப்படி ஆயிட்டாலும் அந்த தேவ மனுஷன் மனைவிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்டோம். அந்த ஊழியத்தை அவர் விடவே இல்லை. அந்த மீண்டும் ஒரு 3 சபைகளை கட்டி ஏறத்தாழ ஒரு 3 சபையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரும் ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கு மனைவி தனக்கு ஒத்துழைக்க முடியாத ஒரு சிலைமையில அவங்க ஒதுங்கிட்டா கூட அந்த ஊழியத்தை அவங்க கட்டுவதற்கு அந்த தேவ மனுஷன் இருந்தது பலன். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்ற சத்தியத்தில் அந்த கால் நல்லா கவனிங்க. பலன் என்ற ஒன்று இருந்தால்
என்னை உற்சாகப்படுத்த, எனக்கு ஒத்துழைக்க, எனக்கு ஆதரவு கொடுக்க ஒருத்தரும் இல்லை என்றால் கூட கர்த்தர் தந்த பலத்தினால எந்த சேனைக்குள்ளும் போக, எந்த மதிலையும் தாண்ட கர்த்தருடைய பலன் எனக்கு அனுகூலமாகவே இருக்கும். ஆண்டவரே, இந்த முள் என்ன ரொம்ப குத்திட்டே இருக்குப்பா. ஆண்டு சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், இந்த பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். எனக்கு தேவை கர்த்தருடைய பலன். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இந்த ஒரு வசனத்தை வச்சு 2 பகுதியை நம்ம இந்த காலையில தியானிக்க போறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1, ஒரு மனிதனுக்கு கர்த்தர் எதற்கு பலனை தருகிறார்? 6 குறிப்புகளை பைபிள்ல இருந்து கொஞ்சம் கவனிக்க போறோம். இது நமக்கு வேக வேகமா இதை நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒரு மனிதன் எப்பொழுது பலத்தை இழக்கிறான் அப்படிங்கிறத 2 பார்ட்டை நம்ம கவனிச்சுட்டு இந்த காலையில் தேவ செய்திகளை நிறைவு செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவாராக. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கிறவங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். தேவனுடைய வார்த்தையை வாஞ்சையோடு கேட்கறதுக்கு காலையில வந்திருக்கிறவங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். யாராவது ஒருவர் எங்கேயாவது இருப்பாங்கல்ல, நம்ம நினைக்கிறோம் சில நேரம் இந்த செய்திகள்லாம் எங்கேயும் தொடாது, எதுவுமே கிரியை செய்ய நினைச்சிருக்கிறோம். அப்படின்னா ஒரு காலத்தில் நினைச்சேன், எங்கெங்கயோ பிரசங்கம் பண்ணிட்டு வரமே ஆண்டவரே, ஏதோ போறமே, ஏதாவது கிரியை நடக்குதா, எங்கேயாவது கிரியை நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா, அதுக்கப்புறம் நாங்க விதைச்சதெல்லாம் நாங்க ஊழியத்தின் பாதையில நிறைய சாட்சிகளை கேள்விப்படும் போது எங்கள் பிரசங்க ஊழியத்துக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலாய் இருக்கிறத நாங்கள் அதை பார்த்துருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க சகோதரிகளே, சகோதரர்களே. தேவனுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றதுக்கு எல்லாரும் பணம் 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 பணம். நிறைய செயின் போட்டிருக்கிறாங்க, கையெல்லாம் மோதிரம். எதுக்கு உள்ள செயின் மோதிரம்? அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு புறஜாதிகள் பார்த்து அடையாளமா தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் நகைகளை போட்டு தெரியுதுங்க. தேவன் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்பதற்கு நகை, பணங்கள், வீடு, வசதி அவைகள் அல்ல. எனக்குள்ள எப்பேற்பட்ட புயல்கள், போராட்டங்கள் வீசினால் கூட நான் கர்த்தரை விட்டு போகாம ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் நான் இந்த உலகத்தில் வாழ்கிற மகா பெரிய சாட்சி. அந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பவுல் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வீசின புயல்களை பட்டியலிடுகிறான். பாருங்க, ஜனத்தினால் எல்லாருக்கும் மோசம் வரும். அவன் சொல்லுவான், ஆறுகளால் வந்த மோசம், தண்ணீர் கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆறுகளால் வந்த மோசம். பொதுவாகவே மோசம் ஆட்களால் தான் வரும். ஆனா பவுலின் ஊழியத்துக்கு ஆட்களால் அல்ல, ஆறுகளால் வந்த மோசம். ஆறுகளால் எனக்கு மோசம். என் ஊழிய பிரயாணத்துக்கு ஆறுகள் கூட உதவி செய்யல. அவ்வளோ பிரச்சனைகள் அவ கடந்து கூட சொன்னாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லுகிற அளவுக்கு அவருக்குள் இருந்த ஒரு பெரிய பலன். கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆகவேதான் அடிக்கடி சங்கீதக்காரர் சொல்லுவாரு, என் பலனே. எத்தனை பேருக்கு தாவீதின் ஐஸ்வர்யம் உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தாவீதுக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம், அதெல்லாம் நாங்கள் எங்கள் டப்பாவே காலியாக இருக்கும்போது தாவீதுக்கு எவ்வளோன்னு நினைக்காதீங்க. 3200 டன் கோல்டு. எத்தனை கோல்டு? 3000 எழுதிக்காங்க, வீட்டில் போய் கணக்கு போடுங்க, மயங்கி கீழே விழுந்துருவீங்க. 3200 டன் கோல்டு சவதரிச்சார். பயங்கரமான சவதரிப்பு. அடையா அப்பா, அவ்வளவு சவதரிச்சு வச்சிருந்தாலும் அவர் சொன்னாரே, இதெல்லாம் என் பலன் இல்லப்பா, நீங்க தான் என் பலன். நேரம் ஒரு அலையிலே சொல்லியிருக்கணும், ஏசு ரத்தம் செய்யும். கேமராவெல்லாம் நீ உங்களுக்கு நேரம் திருப்பி வைக்கணும் போல தெரியுது. இதெல்லாம் நான் சவதரிச்சு வச்சிருந்தாலும் இது என்னுடைய பலன் இல்ல ஆண்டவரே, நீங்க தான் என் பலன். என்னுடைய தன்னை ஜெபத்தில் நான் அடிக்கடி இப்படி ஜெபணும், என் பலன் நீங்க தான் ஐயா. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் பலன் நீங்க தான். நீங்க வாழ்ந்து மரித்த எல்லா பரிசுத்தவான்களையும் பாருங்க பைபிள்ல, தனக்கு இருக்கிற எந்த பொருட்களை ஆதாரமாக அவர்கள் எண்ணவே மாட்டார்கள். எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு சொல்லுவாங்க, நீங்க தான். அப்படி வருது யாக்கோபு.
ஆதியாகமம் 48:15 யோசேப்பு ஆசீர்வதிக்கும் போது சொல்லுவாரு, யோசேப்பே ஆபிரகாமின் தேவனும் நான் வழிபட்டு வணங்கின தேவனுமாய் இருக்கிற, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த கர்த்தர் அப்படிம்பார். ஆமீன் சொல்லுவீங்களா? என்னை ஆதரித்து வந்த ஒரு கர்த்தர், என்னை ஆதரிச்சு வந்தவர் அவர். நான் உனக்கு சொல்றேன், இருக்கிற இந்த ஏதுக்கள் எல்லாம் கிடையாது, நம்மளை என்னைக்கு ஆதரிக்கிற ஒரு கர்த்தர் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் என்னுடைய பலன். பலன் ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னுடைய பலன். என் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறவர். ஆகவேதான் நம்முடைய முற்பிதாக்களுக்கு சொன்னாரு, அந்த ஜனங்கள் சாதாரணமான ஜனங்கள்ல காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவங்க கிட்ட இருக்குது. காண்டாமிருகத்துக்கு எங்க பலன் இருக்குது? கொம்புல இருக்குது. என்ன அர்த்தம்? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் படுத்துறாதே, எல்லா பிரச்சனையும் முட்டி தூக்கி ஆண்டவரை நம்பி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் சில பிரச்சனைகளை ஓரமா ஒதுங்கிடுறாங்க. ஆனா சில பேர்லாம் ஓரமா ஒதுங்கல. எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்காக முட்டி தூக்கி அதையெல்லாம் தூக்கி வீசி போயிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியான தேவனுடைய பிள்ளைகள். ஒருவேளை நீங்க பலனை இழந்து போயிருக்கலாம், ஆவிக்குரிய பலனை இழந்து போயிருக்கலாம், ஆவிக்குரிய வைராக்கியங்களை இழந்து போயிருக்கலாம். கர்த்தர் இந்த நல்ல ராத்திரி, நல்ல பகல் வேளையில கர்த்தர் நம்ம இந்த ஜெபத்தை முடிக்கும் போது நல்ல ஒரு புதிய பலனால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. இயேசுவின் நாமத்தினால புதிய எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்ற வசனத்தின்படி புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. சத்தமா கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்த ஒரு 60 நிமிடங்கள் நமக்கு இருக்கிறது. வேகமாய் நாம் சில சத்தியங்களை கற்றுக்கொண்டு ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வேதாகமத்தை 38ஆம் சங்கீதத்திற்கு பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். 38ஆம் சங்கீதத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொண்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 10வது வசனத்தை நாம் அங்கே படித்தால் பைபிள் இப்படி சொல்லுகிறது. 38ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் படிங்கம்மா. எல்லாரும் இந்த வசனத்தை பாருங்க. என் உள்ளம் குழம்பி அலைகிறது. முதலாவது ஒரு மனிதனுக்கு எதற்கு கர்த்தர் பலன் தருகிறார் என்றால் குழப்பங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள. இந்த குறிப்பு சொன்னதுக்கு அப்புறம் இந்த வசனத்தை பாருங்க. இதை எழுதினவர் ஒரு தேவ மனுஷன் தான். அவர் சொல்றாரு, என் உள்ளம் குழம்பி அலைகிறது. நினைவு கூறுதலுக்காக எழுதப்பட்ட சங்கீதம் 38ஆம் சங்கீதம். என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி விலகி. எப்ப குழப்பம் வருதோ அப்ப முதல்ல எது விலகுனா பலன் விலகிறோம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏமா பைபிளை திறந்து நல்ல பைபிள் வசனத்தை நல்ல கண்ணை திறந்து கேளுங்க. இயேசு ரத்தம் ஜெயம். என் உள்ள எனக்குள்ள குழம்பி அலைகிறது. அதனால குழப்பம் வந்த உடனே என் பலனே என்னை விட்டு போச்சு. குழம்பி இருக்கிற ஒரு ஆளை விட்டு முதல்ல வெளியேறுவது கர்த்தர் அவனுக்கு தந்திருக்கிற பலன் விலகிறோம். குடும்பத்தில் நடக்கிற சில பிரச்சனைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிற சில பிரச்சனைகள் நிமித்தம் சில பேருக்கு நிறைய குழப்பங்கள், எப்ப பார்த்தாலும் குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றது நல்லா கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு நல்ல சத்தியத்தை உங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்காக நான் எந்த கதையும் சொல்லாம வசனத்திலிருந்தே சில சத்தியங்களை உங்களுக்கு விவரமா பேசிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க நல்லா கவனிச்சுட்டே இருங்க. வசனம் உள்ள தாகம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு வசனத்தின் தாகத்தை ஆண்டவர் தீர்ப்பாராக. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. பிசாசு என்பவன் யார் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டா பைபிள்ல அவனுக்கு நிறைய பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு இல்லையா? சோதனைக்காரன், தந்திரக்காரன், தூண்டி விடுறவன், புகுந்து விடுறவன், விடுறவன், இப்படி எல்லாம் அவனை குறித்து சொல்லிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியுமா பிசாசு யாருன்னு கேட்டா அவன் ரொம்ப குழப்பவாதி. தாவீது எல்லாவற்றையும் இழந்துட்டான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் யாரும் செய்யாத ஒன்றை தாவீது செய்தான். என்ன செய்தான்? தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை அவன் திடப்படுத்திக் கொண்டான். நீங்க தாவீதை போய் கேட்டு பாருங்க, ஐயா எந்த பரிசுத்தவானும் செய்யாத ஒன்றை நீ எப்படி உன்னை திடப்படுத்திக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் நமக்கு சொல்ற ஒரு பதில், பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கா மதியா,
அவன் என்ன செய்வானா, பிரச்சனைகள் வரும்போது, குழப்பங்கள் வரும்போது, கவனிங்க, தடுமாறும் போது, அடுத்து என்ன என்று கேள்வி கேட்கும் போது, மனைவி பிள்ளைகள்லாம் விட்டுட்டு எங்கன்னு தெரியாம குழம்பி இருக்கும் போது, உடனே பிசாசு வந்து அந்த குழப்பத்தில் மீன் பிடிப்பான், குழப்பத்தில் இன்னும் கொஞ்சம் குழப்புவான், குழப்பத்தில் தவறான தீர்மானங்கள் எடுப்பான். அவன் என்ன குழப்புறதுக்கு முன்னாடி நான் என் ஆண்டவராகிய கர்த்தருக்குள்ள என்ன நான் திடப்படுத்திக்க போறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்னை குழப்புவதற்குள்ள, அவன் என்னை குழப்பி ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி நான் என் தேவனாகிய கர்த்தருக்குள் என்ன நான் திடப்படுத்திக் கொள்ள போகிறேன். அவன் ஒரு குழப்பவாதி. குழம்பின உடனே இதுவரைக்கும் சேகரித்த அத்தனை பலனும் ஒண்ணுமில்லாம போயிடும். அல்லையே சொல்லுங்க. ஆகவேதான் சபைக்கு வர்ற பிள்ளைகளுக்கு பவுலும் பேதுரும் அடிக்கடி எழுதுவார்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழிப்புள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், கிளியர் மைண்ட், தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க. உங்க மீது அவதூறு குற்றச்சாட்டு தேவையில்லாம பேசினாலும், உங்க பேரை கெடுக்க எத்தனை பேர்ட்ட உங்களை பத்தி தேவையில்லாம அவதூறு சொன்னாலும், கர்த்தருக்குள்ள ஒரு மனுஷன் பலப்பட்டானா அவன் ஒரு நாள் குழம்பவே மாட்டான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இந்த காலையில சில குழப்பங்கள் நம்மை ஆக்கிரமித்திருந்தால், பரிசுத்த ஆவியானவர் குழப்பங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவாராக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, எதற்கு எங்களுக்கு பலன் தருகிறீர்? எதற்கு பலனை தருகிறீர்? சத்துருவை ஏறி மிதிக்க மட்டுமல்லப்பா, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே வீசுகிற எல்லா குழப்பங்களிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெறுவதற்கு தான் கர்த்தர் எங்களுக்கு பலனை ஆண்டவர் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குழப்பம், குழப்பம், குழப்பம். மன அழுத்தத்தின் இன்னொரு படி தான் குழப்பம். மனமடிவின் இன்னொரு பிரான்ச் தான் குழப்பம். சரியான தீர்மானம் எடுக்க முடியல, அதனால ஜெப குறைவு, அதனால விசுவாச குறைவு, அதனால தெய்வத்தை தேட முடியல. ஒருவேளை இந்த காலையில் சத்தியத்தை பேச சொன்ன ஆவியானவர் சபையிலும் நேரலையிலும் எங்கேயாவது குழம்பி போயிருந்தா, கர்த்தர் தமது பலனை அனுப்பி குழப்பங்களிலிருந்து இந்த காலையில் தேவன் நம்மை விடுவிப்பாராக இயேசுவின் நாமத்தினால. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல குடும்பத்தில் வருகிற குழப்பம், கணவன் மனைவிக்குள்ள வருகிற குழப்பம், பிள்ளைகளுக்குள்ள வருகிற குழப்பம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ள வருகிற குழப்பம், சபைகளுக்குள்ள வருகிற குழப்பம், போதகருக்கு விசுவாசிக்க வருகிற குழப்பம், பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு வருகிற குழப்பம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிறைய குடும்பங்கள் குழப்பங்களிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்பர் பிஸியா இருந்தா கூட உடனே இந்த அம்மா குழப்பம், யார்கிட்ட பேசிட்டு இருக்காளோ தெரியலையே, அவங்க அம்மாட்ட தான் பேசிட்டு இருக்கோம் ஆனாலும் குழப்பம். சிரிச்சு பேசிட்டா கூட குழப்பம். நிறைய வீட்டில் பார்த்திருக்கீங்களா, நிறைய சைக்கோ கணவர்கள் இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் சைக்கோ கணவர்கள். கடைசி வரைக்கும் சைக்கோவும் சந்தேகம் புத்தி உள்ளவங்களும் விடுதலையா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. நீங்க அதுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லாமலே இருக்கிறீங்க. அப்படி யாரும் நாகர்கோவில் இல்லை போல தெரியுது. பரவாயில்ல, அப்படி வாழாத இருந்தா ரொம்ப சந்தோஷம். கை உயர்த்தி சத்தம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா, சபையில குடும்பங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மாலை கூட்டத்தில் கொஞ்சம் அதெல்லாம் தொடுவேன். குடும்பங்கள் மிக மிக முக்கியம். குடும்பத்தில் மனைவியின் தவறுகளை, கணவனின் தவறுகளை மன்னிக்கணும். எல்லாம் பெரிய யோக்கியர்கள் கிடையாது, பெரிய பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் கிடையாது. விழுந்தா தூக்கி விடணும், தப்பு செஞ்சா மன்னிக்கணும், குத்தி குத்தி காமிக்கவே கூடாது. இதுக்கு நீங்க ஒரு ஆமேன்னு சொல்லாம இருக்க கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என்னை மன்னித்ததின் விளைவு நானும் பிறரை மன்னிப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப பார்த்தாலும் சிலர், என்னைக்காவது சில தவறுகள் நடந்திருக்கும், அதையே எப்ப பார்த்தாலும் ஓயாம குத்தி 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 குத்தி
குடும்பத்தின் சமாதானங்கள குழப்பத்திலே வச்சிருப்பாங்க. குடும்பத்தில் ஒரு தெளிவான என்ன இருக்காது. கணவன் மனைக்குள்ள சண்டை வந்துருச்சே, வீட்டுக்காரர் வெளியில் கிளம்பி போயிட்டார். அவர் சொன்னாரு, 25 வருஷம் குடும்பம் நடத்துறாரு. சொன்னாரு, எப்ப வீட்டில் சண்டை வந்தாலும் வெளியில போயிருவேன் பாஸ்டர். ஏன் பிரதர்? எதுக்கு பாஸ்டர்? நான் அவளை அடிக்கணும், அவன் என்ன அடிப்பா, தொந்தரவு பிடிச்ச வேலை. வெளியில் எங்க போய் எத்தனை டீ கடை இருக்கு, எங்கேயாவது டீ குடிச்சிட்டு மறுபடியும் வருவேன். புயல் கரையை கடந்துருச்சான்னு பார்ப்பேன். புயல் கரையை கடந்துச்சுன்னா உள்ள போயிடுவேன். இன்னும் அங்கேயே மையம் கொண்டிருந்தால் மறுபடியும் ஒரு டீ குடிக்க போயிடுவேன். நிறைய குடும்பத்தில் குழப்பம். ஆமேன்னு சொல்லுவீங்களா? சத்தமா இல்லையே சொல்லுவீங்களா? எத்தனை குடும்பத்தில் குழப்பம் தெரியுமா? குழப்பம் குழப்பம் குடும்பத்தில் குழப்பம், சபையில குழப்பம். குழப்பவாதிகளே சில பேர் சபையில் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் சபையில இருந்து குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. தசபா கொடுக்கணுமா, காணை கொடுக்கணுமா, அவருக்கா இவருக்கா, தேவையா, இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணணுமா, எதையோ சொல்லி குழப்பிட்டே இருப்பான். பிரசங்கத்தை குற்றம் கண்டுபிடிக்கிறவன் தேசத்தில் உருப்பட்டதா சரித்திரமே இல்லை. கையை உயர்த்தி சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை கூட ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்கள், தேவனுடைய வார்த்தையர்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை, குழப்பம். நீங்க நல்லா காலையில சத்தியத்தை அறிங்க. கொஞ்சம் பேர் வந்தாலும் இதே சத்தியம் தான். இன்னைக்கு ஆலயம் நிரம்பி இருந்தாலும் இதே சத்தியம் தான். 10 பேர் வந்திருந்தாலும் இதே சத்தியம் தான். என்னைக்கு நீங்க குழம்புறீங்களோ அன்னைக்கு உங்களை விட்டு ஒண்ணு விலகிட்டே இருக்குது. அது என்ன? பலன். பலன். கோடி ரூபாயை விட உங்களுக்குள்ள தேவன் வச்சிருக்கிற பலன் மகா உன்னதமானது. கரங்களை உயர்த்தி சத்தமாலே சொல்லுங்க பார்க்கலாம். விபச்சார பாவத்தில் விழுந்த ஒரு தாவீது கூட கொஞ்சம் பலனை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீன்னு கேட்கறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் பலன் இருந்துச்சு. லாஸ்டா ஒரு தடவை துணிகரம் தான், தப்பு தான், நான் பத்சேபால மயக்கினது உண்மைதான், அதெல்லாம் தப்பு இல்லை நான் சொல்லல. விழுகையில் 2 விழுகை இருக்குது. நல்ல கண்ணை தரது கேளுங்க, காதை கொடுத்து கேளுங்க. முக்காடை போட்டு அடைச்சு காதை அடைச்சிடாதீங்க, கொஞ்சம் காதெல்லாம் மறைச்சு முக்காடை போடுங்க. நல்லா கவனிங்க. 2 விழுகை இருக்குது. ஒன்னு திடீர் விழுகை, 2வது திட்டமிட்ட விழுகை. இந்த திடீர் விழுகை விழுந்தவன் ஆண்டவருடைய டக்குன்னு வந்துருவான். திட்டமிட்டே விழுவான் பாருங்க. இவனை நீங்க நினைச்சாலும் கொண்டு வர முடியாது, கர்த்தரே நினைச்சாலும் கொண்டு வர முடியாது. தாவீதின் விழுகை திடீர் விழுகை, சிம்சோனுடைய விழுகை திட்டமிட்ட விழுகை. திடீர்னு நான் அப்படி பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னமோ தெரியல எனக்கு இப்ப கொஞ்சம் பலன் இருக்கு, நான் வரட்டுமா? தாவீது என்கிற பட்டம் வேண்டாம், இஸ்ரவேலுக்கு ராஜாங்கிற வேண்டாம், 30 லட்சம் ஜனங்க என் கீழே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டாம். நான் ஒண்ணு வரேன், உங்க சமூகத்துக்கு வர எனக்கு கொஞ்சம் பலன் தந்துருங்க, தள்ளாம இருங்க, எனக்கு கொஞ்சம் இந்த சமூகத்தின் பலனால என்ன நிரப்பிருங்க ஆண்டவரே, நான் அதை பிடிச்சு கொஞ்சமாவது மேல வந்துடுறேன். ஆகவேதான் ஆண்டு சொல்வாரு, உரியாவின் சங்கதி ஒன்று தவிர தாவீது என் இருதயத்திற்கு நான் ஏற்றவனாய் கண்டேன். வேதத்தில் படிக்கிறோம், கொஞ்சம் பலன். பலன் எப்பொழுதெல்லாம் குழப்பங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம்மை விட்டு விலகுகிற ஒரு பெரிய வல்லமை பலன். ஒருவேளை நிறைய குழப்பத்தோடு நீங்க இருக்கலாம், வெளியே பார்க்க நீங்க குழப்பம் இல்லாத ஒரு ஆளா இருக்கிற மாதிரி இருந்தா கூட மனசுக்குள்ள பல குழப்பங்களோடு இருந்தா கர்த்தர் உங்களுக்கு, அதுக்கு தான் இன்னைக்கு காலை கூட்டத்துக்கு தேவன் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. சும்மா அனுப்புறதுக்காக அல்ல, அந்த குழப்பங்களிலிருந்து விடுதலை பெற்று பலத்தோடு வாழ்றதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நல்ல திருச்சபைக்கு, அந்த சபை எனக்கு எதுனே தெரியாது, ஒரு பாஸ்டர் மூலம் தேதி கொடுத்து வச்சிருந்தேன். அங்கே 1 ஆண்டுக்கு முன்னாடியே தேதி வாங்கியிருந்தாங்க, நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். நான் அந்த அட்ரஸை பார்த்து நானாக போய் இறங்கிட்டேன்.
இறங்கினோடனே அந்த பாஸ்டர் மனைவி கீழே இறங்கி வந்தாங்க. காலையில் அதிகாலை ஜெபம் நடந்துட்டு இருக்குது பாஸ்டரையா, சர்ச்சுக்கு ரைட் சைடில் பாஸ்டர்ஸ் கெஸ்ட் ரூமுக்கு போய் தங்கிக்காங்கன்னு சொன்னாங்க. போய் தங்கிட்டேன். 9 மணிக்கு டிஃபன் கொண்டு வந்தாங்க, கீழே சாப்பிட வாங்கினாங்க. போனேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், எங்கே நீங்களா இருக்கிறீங்க, பாஸ்டர் எங்கன்னு சொல்லி கேட்டேன். பாஸ்டர்மா சொன்னாங்க, பாஸ்டர் இறந்துட்டாரு. எனக்கு தெரியாது பாஸ்டர்மா இறந்தது, யாரோ ஒருத்தவங்க தேதி கேட்டாங்க, அதனால தான் கொடுத்தேன். இல்லை பாஸ்டர் இறந்துட்டாரு. எப்போ இறந்தாரு? எனக்கு திருமணமாகி 1.25 வருஷத்தில் இறந்துட்டாரு. அவர் இறக்கும்போது எனக்கு அப்போதான் குழந்தை பிறந்து பொம்பளை பிள்ளை. 9 நாள் 9 days 9 நாள் ஆகுது. டீ கொடுன்னு கேட்டாரு. டீ கொண்டு வந்து கொடுத்த சேர்ல உட்கார்ந்துருக்கிற மாதிரிக்கு அப்படியே ஜீவன் போயிடுச்சு. ஒரு அட்டாக்ல போயிட்டார். செய்வதறியாது திகைத்தேன். அப்பதான் 9 நாள் ஆயிருக்குது. பச்சிலம் குழந்தை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. அப்பதான் எனக்கு நல்ல பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டாரு. ஜீவன் போயிடுச்சு. 25 பேர் கூடி வர ஒரு சர்ச்சை. 1.25 வருஷம் தான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை. என் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா எல்லாரும் வந்து என் காதுல அழுது சத்தம், 7 வயசுலே விதவையாயிட்டியே, எப்படி இந்த உலகத்தில் எதிர்கொண்டு வாழ போற? உலகத்துக்கு இதுல மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கார அடக்கம் பண்ணிட்டு ஊருக்கு வா, அடுத்தவனுக்கு இன்னொரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுக்கும் செவி கொடுக்க முடியல. பலனே போச்சு. யோசிச்சு பாருங்க நான் சொல்றத. அந்த அம்மா சொல்றாங்க, என்கிட்ட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது காலையில பூரியும் கிழங்கையும் பிச்சுட்டு சாப்பிடல, நான் அப்படியே வச்சுட்டேன். சொன்னாங்க, பாஸ்டர் 9 நாள் ஆன பொம்பளை பிள்ளை ஒரு பக்கம், ஃப்ரீசர் பாக்ஸ்ல எங்க வீட்டுக்காரர் இருக்கிறார். சின்ன சர்ச்சு குடிசை, 25 பேர் கூடி வருகிற ஒரு சர்ச். ஏழ்மை கஷ்டம். இந்த நிலைமையில என்னை எல்லாரும் பரிதாபமா பார்த்தாங்க. நகை போட மாட்டேன், வெள்ளை செல்ல தான் கட்டியிருப்பேன், இன்னும் அப்படிதான் இருக்கிறாங்க. எப்போ இதே தான் எனக்கு வேலை, ஊழியம்தான். இறந்துட்டாரு. நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு அடக்கம். எல்லாரும் வந்து என் மேல விழுது, என்னையும் பார்க்குறாங்க, என் பிள்ளையும் பார்க்குறாங்க, என்னையும் பார்க்குறாங்க, என் பிள்ளையும் பார்க்குறாங்க. அழுது 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 என்னை பார்க்கும்போது புருஷன் இல்லாத மாதிரி பார்க்குறாங்க. அந்த பிள்ளை பார்க்கும்போது அப்பாவை இப்போவே போய் சேர்ந்துருங்க. ஒரு பரிதாப கோலமாய் மாறி போனோம். 4 மணிக்கு அடக்கம். 3 மணிக்கு ஒரு பலன் வந்துச்சு எனக்கு. 3 தீர்மானங்கள் எடுத்தேன். எங்கள் வீட்டுக்கார சவப்பெட்டிக்கு பக்கத்தில் நின்று முதல் தீர்மானம், எங்கள் ஊருக்கு நான் போக மாட்டேன். 2வது ஒரு தீர்மானம், இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டேன். 3வது தீர்மானம், இந்த ஊழியத்தை விட்டு நான் போக மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சு 5 மணிக்கு அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றோம். எங்க தலைமை பாஸ்டர் என்னை பார்த்து கேட்டாரு, என்ன செய்யலான் இருக்கிறீங்க? நான் இந்த 3 தீர்மானங்களையும் ஆண்டவர் என்னை எடுக்க சொன்னார். தலைமை பாஸ்டர் அதிர்ந்து போனார். குழம்பி இருப்பீங்க நினைச்சேன். ஆண்டவர் எங்கன்னு கேள்வி கேட்டிருப்பீங்க நினைச்சேன். ஊழியத்துக்கு வந்த என்ன கத்தர் இளம் விதவையாக்கிட்டாரு அப்படின்னு நினைச்சேன். நீங்க இவ்வளவு பலனா பதில் சொல்றீங்களே. 2:45 மணி வரைக்கும் எனக்கு அந்த கேள்விகள் இருந்துச்சு. 2:45 மணிக்கு மேல ஒரு பலன் இறங்கி வந்துச்சு. இந்த 3 தீர்மானங்கள் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த தாயாருடைய ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. 3 மாடி ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். ஒரு 400 பேர் கூடி வருகிற ஒரு திருச்சபையை கத்தர் தந்திருக்கிறார். அவங்களுடைய ஆண்டு விழாவில் 3 நாட்கள் கன்வென்ஷனில் பிரசங்கித்த போது அந்த ஊழியத்தையும் அந்த ஆலயத்தையும் அங்கே வந்து கூடி ஆராதிக்கிற ஜனங்களை நான் பார்த்து பிரமித்து போனேன். 1.25 வருஷத்தில் கணவர் இழந்து போனாலும் கத்தர் விலகாம வெறு 25 பேர் உள்ள திருச்சபை இன்னைக்கு 400 பேர் கொண்ட ஒரு தேசத்தில் ஒரு பெரிய பட்டணம் உள்ள திருச்சபையா கத்தர் மாற்றி 9 நாளான அந்த பெண் குழந்தைய அமெரிக்காவில் சிட்டிசனா கத்தர் மாற்றி அந்த பிள்ளை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையா கத்தர் மாத்திட்டார். இவ்வளவு தூரம் ஊழியங்களை செஞ்சு வர்றதுக்கு, இவ்வளவு சபைகளை கட்டுறதுக்கு, இவ்வளவு பெரிய ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கு அந்த தாயாட்ட அன்னைக்கு பணம் இல்ல, பலன் இருந்துச்சு. ஆகவே இந்த காலையில கத்துறேன்.
கத்தரை. பணம் இல்லை, பலன். கரங்களை உயர்த்தி ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பலன், பலன் இருக்கா? அவமானங்களை, நிந்தைகளை, தவறான பழி சொல்ல தாங்குவதற்கு பலன் இருக்கா? பலன் இருக்கா? பலன் இருக்கா? ஒரு கன்வென்ஷன் முடிச்சுட்டு வரும்போது ஃபாரியிலிருந்து ஒரு சகோதரன் வந்தார். அவங்க மனைவி எங்க சபையில் வந்து ஆராதிச்சாங்க. காணிக்கையில் அனுப்பினார். போன்லாம் பேசுவார். மனைவியோட ஊழியத்துக்கு போவார். எங்க வீட்டம்மா கூட்டிட்டு போவாங்க. ஃபாரின்லேருந்து வந்தார். எந்நேரம் எங்க ஆலயத்துக்கு வரும், ஜெபத்துக்கு வரும். உடனே அவர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தார். மகளிர் ஸ்டேஷன்ல என் போதகர் என் மனைவி வைத்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். அந்த முத்துலட்சுமி இன்ஸ்பெக்டர் அம்மா எனக்கு போன் அடிக்குது. சர்க்குணமா? ஆமா, உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, வாங்க. அம்மா, நான் இப்படி ஒரு கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் திங்கக்கிழமை வரேன். நான் போனேன் என் மனைவி கூட்டிட்டு. அந்த அம்மா என்னை பார்த்தோன்னு எந்திரிச்சிருச்சு. காரணம், ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த ஊர்ல ஒரு பெரிய பப்ளிக் மீட்டிங் நடத்தணும். அந்த பிள்ளைக்கு குழந்தைல அந்த அம்மா தான் ஜெபிக்க வந்துருந்துச்சு. என்னை பார்த்தோன்னு என்னை விசாரிக்க விடல. நீங்க போங்க சார். அவனை கூப்பிட்டு விசாரிச்சு அவனை சத்தம் போட்டாங்க. கொஞ்ச நாள் அவர் செத்து போனார், உயிரோடு இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, நான் எதுவுமே செய்யலையே ஆண்டவரே. காரணமில்லாத காயங்கள் குடிகாரனுக்கு மட்டும் கிடையாது. காரணமில்லாத காயங்கள் உண்மையாய் ஊழியம் செய்கிறவனுக்கு தான். போட்டுட்டு போயிடலாம்ல, தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம்ல. தவறாய் சித்தரிக்கப்படும் போது, தவறாய் சொல்லப்படும் போது போட்டு போயிடலாம்ல. போட்டு போக முடியாது. காரணம், அதையெல்லாம் தாங்கி தாண்டி போவதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலனை அவ்வப்போது தருகிறதுனால தான் எல்லாத்தையும் தாண்டி தாங்கி போய்கொண்டே இருக்கிறோம். இது லைவ்ல போகுது. இல்லைன்னா இன்னும் பயங்கரமான ஒரு உதாரணங்களை சொல்லிடுவேன். நான் சந்தித்த இன்னொரு அற்புதமான ஒரு பெரிய விஷயம். சமீபத்தில் ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடி நான் ஊழியத்துக்கு போகும்போது உடைந்து போன ஒரு சம்பவம். எப்படி இவங்களாம் ஊழியம் செய்யறாங்க? எப்படிலாம் ஊழியம் செய்ய முடியுது? ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற பலன். பணம் தோற்று போகும் கிறிஸ்தவத்தில் பலன் தோற்று போகவே தோற்று போகாது. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆவியானவரின் பலத்தினாலே ஊழியத்தை ஆரம்பித்த இயேசு, கெத்செமனேல ஆவியானவர் வந்து பலப்படுத்துகிற வரைக்கும், சிலுவையை தூக்கி சுமக்கிற வரைக்கும் இயேசுநாதருக்கு வரங்கள் வல்லமைகள் செயல்பட்டதை விட அதையெல்லாம் தூக்கி சுமக்கிறதுக்கு கர்த்தர் பலனை அவருக்கு தந்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு நம்ம முடிவு ஜெபத்தில் ஜெபிக்க போறோம். ஒரு 10 நிமிஷமா இன்னைக்கு நம்ம ஜெபத்தில் செலவிட போறோம். 12:50 இந்த கூட்டம் முடியும். என் பிரசங்கத்தை நிறைவு செய்வேன். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஒன்னே ஒண்ணுக்கு தான் ஜெபிக்க போறோம். இனி உள்ள எஞ்சி உள்ள என் நாட்களை விரயமாக்க அல்லப்பா, எஞ்சி உள்ள நாட்களை பலத்தோடு ஓடி முடிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் கிருபை தருவீராகப்பா. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எஞ்சி உள்ள நாட்களை பலத்தோடு ஓடி முடிப்பதற்கு. காரணம், என் நாட்கள் எவ்வளவு என்று எனக்கு தெரியாது. என் ஆயுஷ் நாட்கள் எவ்வளவு என்று எனக்கு தெரியாது. எவ்வளவு நாள் ஜீவிப்பேன் என்று எனக்கு தெரியாது. இருக்கும் நாள் வரைக்கும் பலத்தோடு ஓடி முடிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் கிருபை தருவீராக. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலனை எதற்கு தருகிறார் என்றால், குழப்பங்களிலிருந்து விடுதலை பெற. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த காலையில சபைக்கு சொல்றத காது உள்ளவங்க கேளுங்க. என்ன, எல்லா குழப்பங்களும் இந்த காலையிலிருந்து வெளியே வருவதாக இயேசுவின் நாமத்தினால. கிறிஸ்தவ ஜீவி என்பது குழப்பத்தோடு வாழ்வதற்காக அல்ல, தெளிந்த நீரோடைய போல வாழ்றதுக்கு தான் கர்த்தர் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். உலகம் தரக்கூடாத மகா பெரிய சமாதானத்தை, சந்தோஷத்தை ஆண்டவர் எனக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். குழப்பத்தோடு வாழ்வதற்காக அல்ல. சிலத்தை கொஞ்ச நேரம் பேசினாலே குழப்பம்தான், எப்ப பார்த்தாலும் குழப்பம்தான். 2வது, கர்த்தர் எதற்கு பலனை தருகிறார்? வேகமாக நம்ம கவனிக்க போகிறோம்.
பிரசங்கத்தை இன்னைக்கு முடிக்கணும். இயேசு ரத்தம் ஜெயம். அதுக்கு நீங்க நல்லா ஒத்துழைக்கணும். என்ன ஒத்துழைக்கணும்? அடிக்கடி ஆமீன்னு சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்லி கண்ணை முழிச்சு பிரசங்கம் பண்றீங்களா நேர்கொண்டு பார்த்துக்கிட்டே இருந்தா நாங்கள் உங்களை நல்ல கர்த்தருக்குள்ள நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. 9வது வசனம் 71:9 வாசிங்க. சங்கீதம் 71:9. முதிர் வயதுன்னு சொல்ல பைபிள் ரொம்ப அழகா முதிர்ந்த. இது இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்புல உதிர்ந்த. சொல்லுங்க, என்ன தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்லுங்க? உதிர்ந்த. சொல்லுங்க. பூ செடியிலேருந்து பூ எல்லாம் உதிர்ந்து பார்த்தீங்களா? முடிஞ்சிருச்சு அர்த்தம். முதிர்ந்த உதிர்ந்த வயதில் என்னை, என் பலன் ஒடுங்கும் போது என்னை. ரெண்டாவது கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு எதற்கு பலன் தருகிறார்னா முடிவு பரியந்தம் அவருக்காக வாழ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு வரைக்கும் சொல்லுங்க? வாய் திறந்து எதுக்கு வரைக்கும்? முடிவு பரியந்தம். முடிவு பரியந்தம் கர்த்தருக்காக வாழ. சரி, எல்லாரும் என்ன கவனிங்க. தாவீதுக்கு எத்தனை மனைவி? அத்தனை மனைவி. ஏன்னா நீ சத்தியமா சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நானே அத்தனை மனைவி. எத்தனை பிள்ளைங்க? அத்தனை பிள்ளைங்க. எத்தனை பராக்கிரமசாலிங்க? அத்தனை பராக்கிரமசாலிங்க. எவ்வளவு சிப்பாய்கள்? அத்தனை சிப்பாய்கள். உங்க மானத்தை நானே காப்பாத்துறேன் பாத்தீங்களா? இயேசு ரத்தம் ஜெயம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் சொல்லுங்க. எத்தனை மனைவி மாறுங்க? அத்தனை மனைவி மாறுங்க. எத்தனை பிள்ளைகள்? அத்தனை பிள்ளைகள். எத்தனை பராக்கிரமசாலிகள்? அத்தனை பராக்கிரமசாலிகள். எவ்வளவு சிப்பாய்கள்? அத்தனை சிப்பாய்கள். சரி, சொந்தக்காரங்க யாரு? ஏகப்பட்ட பேர் இருக்கிறான். சுத்தி சுத்தி சொந்தம் தான். அதுல ஒரு பெரியம்மா பிள்ளைங்க செரியாவின் குமாரர்கள். அப்பா பயங்கரமான ஆட்கள். கலைமானை போல வேகமாய் ஓடக்கூடியவர்கள் இல்லைங்களா? நீங்களாம் பைபிள் படிப்பீங்க நம்பிதான் நாங்கள் பிரசங்கம் பண்றோம். ஏசப்பா பிச்சு போட்டு ஜிலேபி மாதிரி பார்த்துட்டு இருக்காதீங்க. என்ன ஏசு ரத்தம் ஜெயம். இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு சொந்தக்காரன் யாரே? தாவீது. அம்மா கவனிங்க, ஐயா கவனிங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு சொந்தக்காரன். பராக்கிரமசாலிகளால், மனைவி பிள்ளைகளாய், சிப்பாய்களால் நிறைந்த ஒருவன் தாவீது. எப்படி ஜெபிக்கிறான் பாத்தீங்களா? ஆண்டவரே, இவங்க எல்லாத்தையும் விட என் வயசு ஒரு காலத்துல முதிர்ந்த வயசா மாறு ஆண்டவரே. அந்த முதிர்ந்த வயசுல ஜெபிக்கிறான், நீங்க என்ன தள்ளிடாதீங்க. என் பேரை பார்த்துக்குவான், என் பேத்தி பார்த்துக்கும், என் பையன் பார்த்துக்குவான், என் மருமகன் பார்த்துக்குவான், மருமக பார்த்துக்குவான்ல, என்ன நீங்க தள்ளிடாதீங்க. சத்தியம் புரிஞ்சு ஆமேன்னு சொல்லுங்க. முதிர்ந்த வயசுல என்ன தள்ளிடாதீங்க. முதிர்ந்த வயசுல என்ன செஞ்ச? என்ன என்ன ஒரு அற்புதமான ஒரு தேவ மனுஷன் பாத்தீங்களா? ஏன் இந்த முதிர்ந்த வயசுல தள்ளாதீங்க? முதிர் வயசுல உமக்காக நான் ஓடி முடிக்கிறேன்னா எனக்கு உங்க பலன் வேணும் ஆண்டவரே. கிறிஸ்தவ வாழ்க்கையே ஆரம்பத்தை விட முடிவு ரொம்ப முக்கியமான ஒன்று. தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? தெரியாதா? தெரியும் பாஸ்டர். நீங்க பைபிள்ல நம்முடைய முற்பிதாக்களை ஒருத்தர் சபிக்க வந்தான். அவன் பேரு பிழையாம். அவன் என்ன தெரியுமா சொல்றான்? என்னாகமத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் 22:3 அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிங்க. எண்ணத்தக்கவன் யார்? நீதிமான் மரிப்பது போல். எல்லாரும் இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. என் முடிவு அவன் முடிவு போல். என்ன ஒரு எதிர்பார்ப்பு. எதுக்கு நீ வந்த பிழையாம்? பாழாக்கிட்ட காசு வாங்கிட்டு சபிக்க தானே வந்த? சபிச்சுட்டு போல இல்ல? என்ன அற்புதமான, ஐயோ இஸ்ரவேலின் கார்பாங்க எல்லாம் யார்ப்பா என்ன முடியும்? நீதிமான போல நான் மறிக்கட்டும். அவன் சொல்றான் பாருங்க, எனக்கு ஒரு முடிவுன்னு ஒன்று இருந்தா
துன்மார்க்கனை போல அல்ல, நீதிமான போல. வேதத்துல துன்மார்க்கனுடைய முடிவு இருக்குது, நீதிமானுடைய முடிவு இருக்குது. துன்மார்க்கனுடைய முடிவு என்ன? துன்மார்க்கன் வாரி கொள்ளப்படுகிறான். நீதிமானுடைய முடிவு என்ன? நீதிமான் எடுத்து கொள்ளப்படுகிறான். அவன் சொல்றான், நான் வாரி கொள்ளப்படுற லிஸ்ட்ல வரக்கூடாது ஆண்டவரே, எடுத்து கொள்ளப்படுற லிஸ்ட்ல நான் வரணும். அவனுக்கு நல்லா தெரியும் ஆண்டவரோட வாழ்கிற வாழ்க்கை ஆரம்பத்தை விட முடிவு ரொம்ப முக்கியம். ஆகவேதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் முடிவு பரியந்தும் நான் உமக்காக நிலைச்சு நிக்கணும்னா என் பலன் ஒடுங்கும் போது கூட என்னை தள்ளிராதீங்க ஆண்டவரே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதோட முடியல. 39ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், அதுல ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 39ஆம் சங்கீதத்தில் 4வது வசனம் இப்படி சொல்லும், கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என். எல்லாரும் அந்த வார்த்தை நல்லா படிங்களேன். உங்களுக்கு பைபிள்ல கோடு போடுற பழக்கம்லாம் இருந்தா இந்த மாதிரி வார்த்தைகள், வாக்கு தத்தங்களுக்கே கோடு போட்டு கை வலிச்சதெல்லாம் போதும், கொஞ்சம் இந்த மாதிரி வசனங்களுக்கு கோடு போடுங்க. என் நாட்கள், அதாவது நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி எதை காமிங்க? என் முடிவை. என் முடிவை. ஆகவேதான் 71:9 அவன் ஜெபிக்கிறான். சும்மா ஜெபிக்கலாம், அந்த ஜெபம் நம்ம சும்மா வாசிச்சுட்டு போயிடுவோம். முதிர்ந்த வயசுல என்ன தள்ளாதீங்கப்பா, என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாதீங்கப்பா, என் பலன் ஒடுங்கும் போது கூட எனக்கு தேவை, உங்க பலன் எனக்கு தேவைப்பா. முடிவு பரியந்த உமக்காக நிற்பதற்கு ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் கிருபை தாங்கப்பா. வேதாகமத்தில் எத்தனை பேர் ஆரம்பித்தார்கள், நான் சொல்ற சென்டென்ஸ் நல்லா காது கொடுத்து கேளுங்க. எத்தனை பேர் ஆரம்பித்தார்கள், ரிசன். எத்தனை பேர் வாழ்ந்தார்கள், லிசன். எத்தனை பேர் அனுபவித்தார்கள், ஆனா எத்தனை பேர் முடித்தார்கள் என்பதுதான் முக்கியம். ஆமென். ஆரம்பித்தது பெருசல்ல, வாழ்ந்தது பெருசல்ல, அனுபவித்தது பெருசல்ல, அவர்கள் எப்படி முடித்தார்கள் என்பதுதான் பெருசு. தாவீது கேட்கிறான், நான் உமக்காக முடிவு பரியந்த வாழணும்னா எனக்கு தேவை உங்களுடைய பலன் இருந்தா என் ஓட்டம் சுமாரா இல்ல, என் ஓட்டம் மகிமையாய் ஓடி முடிக்க கர்த்தர் எனக்கு கொஞ்சம் பலன் தாங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முடிவு பரியந்தம் ஆண்டவருக்காக ஓடி முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பலன் தாங்க. 3வது, நம்ம சீக்கிரம் இந்த பிரசங்கத்தை முடிக்கணும் பாருங்க. 84ஆம் சங்கீதத்திற்கு வாங்க. எல்லாரும் உங்கள் பைபிளை வேகமா திருப்புவீங்களா? கோராகின் புத்திரர்கள் எழுதின இச்சங்கீதம் வாசிக்கலாமா? 5:6. மனுஷனும் அப்புறம் அதை மலையும். 7ஆம் வசனம், சீயோனிலே கரங்களை உயர்த்தி சத்தியத்துக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 3வது, எதற்கு தேவன் ஒரு மனுஷனுக்கு பலன் கொடுக்கிறார்? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடக்க. 5, 6, 7 திரும்ப வாசிக்க போகிறோம். அதில் புதைந்திருக்கிற ஒரு சத்தியத்தை பாருங்க. யார் பாக்கியவான் என்ற ஒரு கேள்விக்கு பல பைபிள்ல பதில் இருக்கு. அதுல ஒண்ணு, பணத்தில் பிரியமானவனாய் அல்ல, உம்மிலே. உம்மிலே அந்த வார்த்தை உங்க உள்ளத்துக்குள்ள ஆழமா போடுறேன். உம்மிலே. உம்மிலே ஒரு மனுஷன் கர்த்தர் பலத்தின் மேல் பலன் அடைஞ்சிட்டான்னா, தேவன் அவனுக்கு பலன் தந்துட்டார்னா, அவன் என்ன செய்வானா? அழுகையின் பள்ளத்தாக்கள் நிக்க மாட்டான், அழுகையின் பள்ளத்தாக்க உருவ கடக்க. இங்க வந்திருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளையும் நம்ம எல்லாருக்கும் ஒரு குட்டி குட்டி அனுபவம் இருக்கும். பெரிய அனுபவங்கள் இல்லைன்னா கூட குட்டி குட்டி அனுபவங்கள் இருக்கும். என்ன? ஏதோ ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். இல்லை நீங்க சொல்லவே முடியாது. ஏதாவது ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. அது மரணமா இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு குழந்தை கிடைக்காம இருக்கும், அது ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. திருமணங்கள் கைகூடி வராமல் இருக்கும், அழுகையின் பள்ளத்தாக்கு.
புருஷமா ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. சேர்ந்த குடும்பங்கள் பிரிந்திருக்கும், அது ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. சந்தேக கணவர் அழுகையின் பள்ளத்தாக்கு. கீழ்ப்படியாத பிள்ளைகள் அழுகையின் பள்ளத்தாக்கு. எப்பொழுது பார்த்தாலும் கொத்திக்கொண்டு இருக்கிற நிறைய மரங்கொத்திகள் அழுகையின் பள்ளத்தாக்கு. பழிவாங்க துடிக்கிற மனிதர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு. வசதியா வாழும்போது ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்துக்கு மேல வரும்போது என்ன பொறாமையோடு பார்க்கிற கண்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு. ஏதோ ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு, ஏதோ ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. நல்ல கவனிங்க, இந்த செய்திகள் எல்லாம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில செய்திகளை நானே நினைச்சா கூட திரும்ப என்னால் பேச முடியாது. காரணம், அந்த புல்பீட்டில் ஆவியானவர் என்ன இன்ஸ்பிரே பண்றாருன்னு தெரியும். அதனால தான் கவனமாக கவனிங்கிறது. நான் எப்பவுமே பிரசங்கத்தை இப்படி எடுத்துக்குவேன், ரெண்டு பேரோடையும் பேசும் இல்லைங்களா? ஆமாங்களா? பேசுகிற என்னோடையும் பேசும், கேட்குற உங்களோடையும் பேசும். ஆமாங்களா? என்ன ஒன்றுத்துக்கும் உசுராக இருக்க மாட்டேங்கிறீங்க? ஆமாவா இல்லையா? அதுக்கு பைபிளில் வசனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்று என்னை குறித்து எல்லாரும் கேள்விப்பட்டார் என்று பவுல் கலாத்தியருக்கு எழுதுவார். அவன் பண்ணின பிரசங்கமே அவனை நல்ல மனுஷனாய் மாற்றி விட்டது. இப்ப யாரும் தேடிட்டு இருக்காதீங்க, தேட சொல்லும்போது தேடுங்க. இப்ப என்னை பாருங்க, எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு இருக்கும். எல்லாமே இருக்காது. திடீர்னு ஏற்பட்ட விபத்து இருக்கலாம், மரணம் இருக்கலாம், கடன் சுமை இருக்கலாம், ஏதாவது ஒரு சில வாழ்க்கையின் விழுக இருக்கலாம், அட்டி இருக்கலாம். ஏதோ ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. சில முதிர்ந்த விசுவாசிகள், பலப்பட்டவர்கள் செய்கிற முதல் வேலை அழுகையின் பள்ளத்தாக்கில் நிக்கல, கடந்து வருகிறார்கள், தாண்டி வருகிறார்கள். அடுத்து கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று விரும்பி பார்க்கிறார்கள். சிலரோ அதோடு நின்று விடுகிறார்கள். இதுக்கு அற்புதமான ஒரு உதாரணம் 1 சாமுவேல் 30 முதல் 11 வசனங்கள். இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கை தாவீது என்கிற ஒரு தேவ மனுஷன் அங்கே சந்திக்கிறான். கவனியுங்கள். 3ஆம் வசனம் வாசிங்க. மனைவிகளும் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து, எல்லாரும் கொண்டு சொல்லுங்க, கொண்டு போகப்பட்டார்கள். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை, கொண்டு போகப்பட்டார்கள். நல்லா கவனிக்கிறீங்களா அந்த வசனத்தை? கொண்டு போகப்பட்டார்களே தவிர ஒருவரையும் கர்த்தர் கொல்ல அனுமதிக்கவே இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கொண்டு போகப்படுறாங்க. ஒருத்தனை கூட அழிக்க, இடங்கள் சேதாரம், பொருட்கள் சேதாரம், ஆட்கள் சேதாரம் வரவே இல்லை. பார்த்தீங்களா? ஏதோ சேதாரம் வந்துச்சு, ஆட்கள் சேதாரமே வரல. கொண்டு போகப்பட்டார்கள், ஆனால் ஒருவரும் கொன்று போடவில்லை. காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். செய்திக்குள்ள ஒரு செய்தி சொல்றேன். நம்மை விட நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்மை விட நம்முடைய ஊழியத்தை குறித்து, என்னை விட என் பிள்ளைகளை குறித்து கர்த்தருக்கு அதிக கரிசனை இருக்குதுன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை விட நான் என்னைக்கு சொல்லுவேன், தேவனை தாண்டி மிஞ்சின பாரம் எனக்கு இருக்கவே கூடாது. அது பெரிய ஆபத்து. என் பிள்ளைகளை குறித்து எனக்கு இருக்கிற பாரத்தை விட கர்த்தருக்கு அதிகமா இருக்கு. என் ஊழியத்தை எனக்கு இருக்கிற பாரத்தை விட கர்த்தருக்கு அதிகமா இருக்குது. இதை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள். கொண்டு போகப்பட்டார்களே தவிர ஒருவரும் கொன்று போடப்படவே. எதிர்பாராத ஒரு பெரிய அடி தாவீதுக்கு. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதில் நம்ம இந்த செய்திக்காக இதை தொட்டிருக்கிறேன். இதை இதிலே வந்துடுறேன். இதுக்கு மேலே போனால் செய்தி மாறுகிறோம். ஒரு பெரிய விஷயம் இது, அழுகையின் பள்ளத்தாக்கு. ஏமா அம்மா அம்மா ஐயா, ஒரு பக்கம் மனைவி பிள்ளைகளை காணோம்மா ஐயா, ஒரு பக்கம் இருக்கிற ஜனங்க கல்லெறிகிறாங்க ஐயா, இன்னொரு பக்கம் ஆறுதல் இல்லை ஐயா, இன்னொரு பக்கம் எங்க போனாங்கன்னே தெரியலையா. எவ்வளவு அழுகையின் பள்ளத்தாக்கு இருக்கும் ஒரு மனுஷனுக்கு. எவ்வளவு பெரிய அழுகையின் பள்ளத்தாக்கு. நீங்களா இருந்தா, நானா இருந்தா
நின்றுவோம் இல்லைங்களா? போதுன்னு சொல்லிடுவோம், ஆலயத்துக்கு வரமாட்டோம் இல்லைங்களா? ஆனா ஒரு தாவீது பாருங்க, தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். எதுக்கு கர்த்தர் பலன் தருகிறார்னா, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து தொடர்ந்து போவதற்கு கர்த்தர் எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் பலன் தருகிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியம் புரிஞ்சவங்க எல்லாரும் பாக்கியவான்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் வீசுகிற எத்தனை புயல்கள் வந்தாலும், அது அழுகையின் பள்ளத்தாக்கா இருந்தால் கூட, பலன் உள்ளவன் அழுகையின் பள்ளத்தாக்க உருவ கடப்பானே தவிர அதுல ஒரு நாளை படுத்துறவே மாட்டான். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இந்த காலையில கூட நிறைய அழுகையின் பள்ளத்தாக்கோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தா, கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு புதிய பலனை தருவார். தங்க மாட்டீங்க, தாண்டி வருவதற்கு ஒரு பலனை கர்த்தர் தருவார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை தாண்டி வருவதற்கு ஒரு பலனை கர்த்தர் தருவார். எங்கள் சர்ச்சில் வார்த்தம், இங்கே அப்படி தானே சொல்லுவோம், சென்ட்ரிங் போட்டதை வார்த்தம். வார்த்தை அன்னைக்கு எங்கள் சபை சார்ந்த ஒரு பையன், எங்கள் சபையில் ஒரு பாஸ்டருக்கு எங்கள் சர்ச்சி பொண்ணை கொடுத்துருக்குறோம். ஹெல்ப் பண்ண போனான், நல்ல பையன். ஹெல்ப் பண்ண போன இடத்துல தூத்துக்குடியிலேருந்து உரை ஏற்றிட்டு வந்த லாரி, இவங்க போனெல்லாம் வேன் இடிச்சு 3 பேரில் ஒருத்தனுக்கு தாடை இறங்கிருச்சு. ஒரே ஒரு பையன் இறந்து போனான். 21 வயசுக்குள்ளே தான் இருக்க, அவனுக்கு இறந்துட்டான். நான் அப்போ தான் வார்த்தத்துக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு, கொத்தனாருக்கெல்லாம் பணம்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து நிற்கும்போது எனக்கு அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணுறார். பாஸ்டர் அப்படி ஒரு விபத்து, நான் எடுத்துன்னு கிடையாது, ஆள் சேதமா? இல்லை பாஸ்டர் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே, பாஸ்டர் என் காலெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்கு, ஆனால் என்னன்னு தெரியல, இருட்டாக இருக்குது அப்படின்னாரு. நல்லா பாருங்கள் பிரதர் அப்படின்னு. அடுத்த 5 நிமிஷம் ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. அவனை காணோம், இவனை காணோம், அவனை காணோம், தேடுறோம், இருட்டாக இருக்குதுங்கிறாங்க. அந்த ஒரு பையன் இறந்து போனான். அவங்க அம்மாவுக்கு நான் தான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அந்த அம்மா ஃபோன்லேயே மயங்கிருச்சு, அப்படியான்னு கத்திருச்சு கீழே. அந்த தெருவில் இருக்கிற எல்லா ஜனங்களும் நான் தான் இதுக்கு காரணம் தவறாய் புரிந்து கொண்டு என்னை அடிக்க, ஊழியத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ண, மனைவி பிள்ளைகளை எதையாவது பண்ணுறதுக்கு ஒரு 10-25 பேர் கிளம்பி எங்கள் வீடை தேடி வரும்போது, எங்கள் விசுவாசிகளை சுதாகரித்து கொண்டு போய் எங்களை 3-4 நாள், ஒரு 3 நாள் தனியாக எங்களை வச்சுக்கிட்டாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. மார்ச்சூரில் வச்சுருக்குறாங்க. ஆஸ்பத்திரிக்கு என்னை பார்க்க வந்தால் அடிக்கணுங்கிறாங்க. ஹெல்மெட் போட்டுட்டு தான் போனேன். அப்படி என்னை ஒருத்தர் பார்த்துட்டான். ஐயோ பாஸ்டர் இங்கே துரத்துறாங்க, ஓடுங்க. நம்ம வந்து ஓடி ஒரு 2 வீலர் ஏறி காப்பாற்றப்பட்டேன். பெரிய அழுகையின் பள்ளத்தாக்கு. ஒரு முழு ஊரே ஊழியத்துக்கு விரோதமாய் திரும்பி விட்டது. என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த பையனை எங்களுக்கு தரல, அவங்கள அடக்கம் பண்ணுறாங்க. ராத்திரி 12 மணி இருக்கும். இந்த நேரத்தை ஜெப நேரம் ஆக்கினா என்ன அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் பாருங்க. ஜெபிச்ச உடனே பாருங்க, அந்த ஜெபத்துக்கு என்னைக்குமே ஒரு பவர். எப்பொழுதெல்லாம் நம்ம துவண்டு போய் ஜெபிக்கிறோமோ அன்னைக்கு எங்கிருந்தாவது ஒரு புதிய பலனை ஆண்டவர் நமக்கு தந்துருவார் இயேசுவின் நாமத்தினால. அது எவ்வளவு பெரிய அழுகையின் பள்ளத்தாக்க இருந்தா கூட ஜெபிக்கிறோம், ஒரு பலன் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார, தெருவுக்கு போய் அவங்க பேரண்ட்ஸ் சந்தி. தெருவுக்குள்ள போயிருக்கிறோம். 5 வாசல் அந்த தெருவுக்கு, 5 வாசலையும் அடைச்சிட்டாங்க. நாங்கள் திரும்பி போகக்கூடாதுன்னு. எங்கள் விசுவாசி வீட்டு வாசலில் உட்காந்துருக்குறோம். ஒரு பையன் ஒரு சைக்கிளை தூக்கி என் மேலே எறிகிறான். என் மேலே படலை. கிரைண்டர்களை தூக்கி எறிகிறான். என் மேலே படலை. கெட்ட வார்த்தையில் திட்டுறான். அமைதியாக இருந்தோம். என்னென்னமா சொல்கிறான். பேசாமல் இருந்தோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அம்மா மயங்கி எந்திரிச்சு அவங்கள்ட்ட சொன்னிச்சு, ஏன்டா அந்த பாச திட்டுறீங்க? என் பையன் அவ்வளோ மோசமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். சபைக்கு போய் தான் நல்ல பையனா மாறினான். இயேசுநாதருக்கு என் பையனை ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால சீக்கிரமா கூப்பிட்டுக்கிட்டாரு. விடுங்கடா அந்த பாஸ்டர். எல்லாரும் எங்களை கலைந்து போனார்கள்.
அழுகையின் நான் சொல்றது லேசா சொல்றேன். அந்த நேரத்தில் என் மனைவிக்கு பிட்ஸ் வந்து, குடும்பத்தில் பிரச்சனை வந்து, வார்த்து வச்சிருக்கிறதெல்லாம் போய் அந்த போட்டிருக்கிற அந்த இதெல்லாம் கலெக்டர்னு சொல்லி போய் ஒருத்தரும் அனுமதி இல்லாதபடி ஒருத்தரையும் கத்துற அனுமதிகளை கிருபையா கத்தரை பாதுகிட்டாரு. அப்பதான் எங்களுக்கு இந்த சம்பவம் வந்துச்சு. ஒரு பலன் ஒன்று இருந்தா நாம் சந்திக்கிற எதிர்பாராது இருக்கிற பல அழுகையின் பள்ளத்தாக்க கூட எதிர்கொள்றதுக்கு கத்தர் நமக்கு பலன் தருகிறார். பாருங்க, கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்கம் என்பது ஏட்டுச்சொருக்கா கிடையாது, லைஃப். பாருங்க, வேத அறிவு தெரிஞ்சதுக்காக பிரச்சனை இல்லை, வேதனை வழியா வந்ததுனால தான் பிரசங்கம் பண்ண முடியுது எங்களால. அழுகையின் பள்ளத்தாக்குனா சாதாரண அழுகையின் பக்கத்தாக்கல. நாங்கள் ஊழியம் செய்கிற பகுதிகள் இந்துக்களால் சூழப்பட்டிருக்கிற பகுதி. ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு தெய்வம் இருக்கும். ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட போராட்டம். ஆனா இதுக்கு நடுவில் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் நிக்கல. ஒரு ஊழியத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சந்தோஷப்படுறதே பாஸ்டர்மாருக்கு தான். தெரியுமா உங்களுக்கு? ஆடாடாடாடா அவ்வளோதான், அவர்தான் அவர்தான் அப்படிச்சே போச்சுன்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டு கிருபையினால அந்த குடும்பத்தார் கூட வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதே குடும்பத்தார் ஆலயத்துக்கு வந்தார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரம் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில், அதனால தான் நான் என் பிரசங்கத்தை ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த அழுகையின் பள்ளத்தாக்க கடப்பதற்கு பணம் உதவி செய்யுமா? இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் நான் தாண்டி போகிறதற்கு யாராவது உறவினர்கள் உதவி செய்வார்களா? இல்லை. இந்த அழுகையின் பள்ளத்தாக்க கடந்து போவதற்கு வேறு ஏதாயிலும் வழி உண்டா? இல்லவே இல்லை. ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அதுதான் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற பலன். அந்த பலத்தில் தான் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் அழுகையின் பள்ளத்தாக்க எதிர்பாராமல் நடக்கிற ஊழியத்தில், வாழ்க்கையில் நடக்கிற எதிர்பாராத பல யுத்தம் போன்ற பல பிரச்சனைகள் கூட அவன் விழுந்து விட மாட்டான், அவன் கடந்து போவான். காரணம் என்ன? அவனுக்கு கர்த்தர் பலத்தின் மேல் பலனை கர்த்தர் தருகிறார். அதுக்கு தாங்க ஆண்டு பலன் தராரு. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில் எத்தனை எதிர்பாராத துக்கமான சம்பவங்கள் நடந்தாலும் பயப்படாதீங்க. உங்களை தூக்கி நிறுத்துவதற்கு உங்களுக்கு தேவன் ஒரு பலனை ஆண்டவர் தர வல்லமை உள்ள கர்த்தர். கரங்களை உயர்த்தி நான் விசுவாசிச்சிங்கன்னா நல்ல கரங்களை உயர்த்தி அசைத்து ஒரு ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். ஆண்டவரே, இந்த பகல் வேளையிலும் ஒரு பரலோகத்தின் பலன் எங்கள் மீது இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினர். வசனங்களா அல்ல, வசனங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்கும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து போவதற்கு கர்த்தர் பலனை தருகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்குத்தான் ஆண்டவர் தருகிறார் பலன். நாலாவது தானே இல்லையா? கரெக்டா? எத்தனை சொல்லுவேன்னு சொன்னேன்? அம்மா, நான் எத்தனை குறிப்பு சொல்லுவேன்னு சொன்னேங்க அம்மா? 6ன்னு சொன்னேன். என்னங்கம்மா மறந்துட்டீங்க? வேகமா இன்னும் 3 குறிப்புகளை நம்ம கவனிக்க போறோம். பிரசங்கம் என்ன கேட்டுன்னு சொல்ல தெரியணும். என்னமோ சொன்னாரு, பிரேக் இல்லாத வண்டியை ஓடக்கூடாது. பிரசங்கம்னா என்ன பிரசங்கம் கேட்டோம் அப்படின்னு சொல்லணும். ஒரு அல்லையிலே சொல்லுவீங்களா? இன்னைக்கு என்ன பிரசங்கம் காலையில் கேட்டாங்க, என்னடமா சொன்னாரு அப்படி சொல்லக்கூடாது. இன்னத கேட்டேன். என்ன சாப்பிட்டீங்க காலையில? என்ன கேட்டா ஆப்ப சாப்பிட்டேன், அதான் கொடுத்தாங்க காலையில. நேத்து நைட் என்ன சாப்பிட்டீங்க? தோசை சாப்பிட்டேன். இன்னைக்கு மதியம் என்ன சாப்பிட போறீங்க? தெரியல, சாப்பிட்டாதான் தெரியும். சாப்பிட்டது தெரியற மாதிரி வசனத்தை கேட்டா என்ன கேட்டேன்னு தெரியணும். கரங்களை உயர்த்தி ஆமீன்னு சொல்லுங்க பார்க்க. ஆவியிலேயே ஓயாம நிரம்பிட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் ஆவியில வசனத்தையும் கேட்கணும். ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
நல்ல வசனத்தையும் கேட்கணும். வசனம் மட்டும் நீங்கள் நல்லா கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்முடைய ஜீவி எவ்வளோ நல்லா மாறும் தெரியுமா? அன்பு வரும், பொறாமை இருக்காது, எரிச்சல் தனியும், போட்டு கொடுக்குற எண்ணம் இருக்காது, கோல் சொல்கிற ஆவி நமக்கு வராது, குற்றம் கண்டுபிடிக்கிற எண்ணம் நமக்குள்ள வராது, தாங்கிக் கொள்ளும் மனம் இருக்கும், சந்தேக புத்தி நமக்குள்ள இருக்காது. ஒரு ஆளிலே சொல்லவில்லை இது ஏன் இதெல்லாம் இப்படி சொல்றேன்னா, வசனத்துக்கு ஒரு பேரு களங்கமில்லாத ஞானப்பால். என்ன பால்? இந்த களங்கமில்லாத ஞானப்பாலை ஒருத்தன் பருகுனானா நான் சொன்ன இத்தனை குணாதிசயங்களும் அவனுக்குள்ள உருவாகி கொண்டே இருக்கும். 4வது ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்துக்கு பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. திருப்பலாம், வேகமா திருப்பலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்துக்கு பைபிள் எடுத்துக்கலாமா? ஓகே, 22 வாசிக்கலாமா? சாரி, 29 வாசிக்கலாமா? அவர் இன்னொரு மொழிபெயர்ப்புல இந்த வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. களைத்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து பலவீனமானவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சின்ன சேஞ்ச் தான், பட் அதுல சத்தியம் இருக்கு. மீண்டும் வாசிக்கிறேன். களைத்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து பலவீனமானவனுக்கு எதை பெருக பண்ணுகிறாரா? சத்துவத்தை. நான் இதெல்லாம் எங்கிருந்து சொல்றேன்னு தப்பா வசனத்தை மாத்தி பேசல. ஹலோ நாகர்கோயில், தப்பா புரிச்சுக்காதீங்க. தமிழ் மொழிபெயர்ப்புல 3 மொழிபெயர்ப்பு நான் படிப்பேன், புரியாத வார்த்தைகளை. அப்படி படிக்கும்போது கிடைச்ச வார்த்தை தான் சோர்ந்து போகிறவனுக்குங்கிற வார்த்தைக்கு நல்ல அர்த்தம் என்னது? நல்ல தமிழ், களைத்து போகிறவனுக்கு. எல்லாரும் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு முடிகிறதுக்கு. நான் இன்னும் 10 நிமிஷத்துல எல்லா பிரசங்கத்தையும் பண்ணி முடிக்கணும் பாருங்க. களைத்து போகிறவன், களைப்பு, களைப்பு, அப்பாடா ஒரு களைப்பு. காலையில பள்ளிக்கூடத்துக்கு எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க பார்த்தீங்களா? 8 மணி 8:30 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட பிறகு அந்த அம்மா அப்படி சேர்ல அப்படி உட்கார பாருங்க, அப்பாடா எல்லாத்தையும் அனுப்பி வச்சுடா. நான் தான் இந்த காலையில வீடு சந்திக்க நாங்கள் போறதே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா ஆராதனையில் பார்த்த ஜனங்களை இந்த காலையில் போய் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு டிசைனா இருக்கும். அதனால நாங்கள் இந்த காலையில் வீடு சந்திக்கிறதே விட்டுட்டோம். அதுவா இது, இதுவா அது. ஒரு அம்மா தெரியாம போய் சந்திச்சேன், பல்லு விளக்குற பிரசம் மண்டையில சொறிட்டு நிக்குது. ஆஹா, பார்க்கவே கூடாது இந்த அம்மாவை. ஷூவை 2 தோல்ல தொங்க போட்டுட்டு இருக்குது. ஐயோ, எவ்வளவு அழகா வெள்ளை சேலை கட்டி அழகா ஸ்கார்ஃப் குத்துன அந்த அம்மாவை இந்த ஒரு கோலத்துல பார்க்கவே கூடாதுன்னு தான் நான் அப்படி போறது இல்லை. அந்த காலையில போனா உங்களுக்கு அவ்வளவு டென்ஷன் ஆயிரும். களைப்பு, களைச்சு ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சோன்னு வருகிற ஒரு களைப்பு. நல்லா நான் கவனிங்க இந்த பாயிண்ட் எல்லாம். களைச்சு இந்த சோர்வுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அது ஒரு செலந்தி பூச்சி மாதிரி யார் தலையிலையும் கூடு கட்டிக்கிட்டே இருக்கும். பெரிய ஊழியக்காரங்க அவங்க தலையிலையும் கூடு கட்டும். சர்ச்சுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆயிருக்கிற நியூ பிலீவர் அவங்க தலையிலையும் கூடு கட்டும். பல வருஷமா விசுவாச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க தலையிலையும் கூடு கட்டும். ஒரு செலந்தி பூச்சி மாதிரி கட்டிக்கிட்டே இருக்கும். எலியா தீர்க்கதரிசி மேலேயும் கட்டுது, மோசே மேலேயும் கட்டுது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் மேலேயும் கட்டுது. இது ஒரு செலம்பி பூச்சி மாதிரி எல்லாரும் மேலேயும் கட்டும். ஆனா கர்த்தர் யார்? அப்படி களைத்து சோர்ந்து போகிறோம்னா கர்த்தர் கைவிடுறதே இல்லை. நீங்க பைபிள தேவனே நேரடியாய் ஊழியம் செய்தவர்கள் யாரெல்லாம் பைபிள் எடுத்து பாருங்க. 1, காலம் சென்றவர்களுக்கு கர்த்தர் நேரடியாய் ஊழியம் செய்திருப்பார். 2, சோர்ந்து போனவர்களுக்கு கர்த்தர் நேரடியாய் ஊழியம் செய்திருப்பார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இது 2க்கு வசனம் இருக்குல்ல. 38 வருஷம் காலம் சென்று போச்சு, நேரடியாய் கர்த்தர் ஊழியம் செய்கிறார்.
எலியா சோர்ந்து போயிட்டாரு. நேரடியாய் கர்த்தர் ஊழியம் செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோர்ந்து போனவன் நீங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம்? என்ன பேசுறான்னு தெரியாது. எல்லாரும் என்னைய பாருங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது, எங்க போகிறாங்கன்னு தெரியாது, எங்க நடக்கிறாங்கன்னு தெரியாது. நான் இந்த நாளையும் சொன்னல, எங்க நீங்க சொல்லுங்க இந்த நாளையும். நடக்கிறான்னு தெரியாது, எங்க இருக்கிறான்னு தெரியாது. இது நாளையும் நீங்க எளிய லைஃப்ல பார்க்கலாம். எல்லாரும் என்ன கவனிச்சுட்டு இருங்க, நேரம் ஆயிடுச்சு. நான் அது நாளையும் சொல்லணும். கலைச்சிட்டார், மனித வார்த்தைகளால் சோர்ந்து போய் கலைச்சிட்டார். போதும். தற்கொலைகள் பலவிதம். அது ஒன்று கிராம்ப்டன் பேன்ல தொங்குறது, ரெண்டாவது தூக்கு போடுறது, மூணாவது பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கி சாப்பிட்றது. எவ்வளவு வழி சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, பாஸ் நினைக்காதீங்க. நாலாவது தண்டவாளத்தில் தலை விடுறது. இதெல்லாம் தேசம் அறிந்த தற்கொலைகள். டீசெண்டான தற்கொலைன்னு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்னை எடுத்துக்காங்க ஆண்டவரேன்னு கேட்கறது. என்ன தற்கொலை? டீசெண்டா என்னை எடுத்துக்காங்கப்பா, என்னால வாழ முடியல. எலியா செஞ்ச ஜெபம் டீசெண்டான ஒரு தற்கொலை, ஜெனியூனான சூசைட். அது என்னை கொஞ்சம் எடுத்துக்காங்களேன், என்னை எப்படியாவது எடுத்துக்காங்களேன். எனக்கு போய் ஒரு பெண் கையில சாகணுமா? என்னால முடியாது. தற்கொலை பண்ணி சாகணுமா? சத்தியமா என்னால முடியாது, பயம் எனக்கு. அதனால இது ரெண்டுக்கு நான் பயப்படுறேன். அதனாலதான் இது ரெண்டுக்கும் பயந்துதான் அவர் தேடி போன இடம் சூரச்செடி. சூரச்செடி எங்க தெரியுமா கத்தர் வச்சாரு? வனாந்தரத்திலே ஒரு நாள் நடக்கணும். வனாந்தரத்திலே ஒரு நாள் நடக்கிற அளவுக்கு அந்த செடியை கொண்டு போய் தள்ளி வச்சார். ஏன் அந்த செடியை தள்ளி வச்சார்னா, எல்லா செடியை விட மிக கொடுமையானது, மோசமானது அந்த சூரச்செடி. அந்த சூரச்செடியிலிருந்து வர ஒரு ஸ்மெல்லு ஒரு மிருகத்தின் மீது, ஒரு மனுஷன் மீது பட்டாலே செத்துருவாங்க. அதனாலதான் தலைவர் நினைச்சு போறாரு, அவர் எடுத்துக்க சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாரு. நானும் தூக்குப்பட பயமா இருக்கு. ஒரு பெண் கையில் சாகுனாலும் வேண்டாம், போய் அப்படி சூரச்செடியில படுத்துக்கிட்டோம்னா அதுல இருந்து வர்ற வாசனை என் மேல பட்டால் செத்துடலாம்ல அப்படின்னு போனவர் அன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்ச சூரச்செடி அன்னைக்கு வேலையே செய்யல. வேலையே செய்யல. ஆகவேதான் ஆண்டவர் கேட்பாரு, இங்க உனக்கு என்ன காரியம்? களைச்சிட்டியா? நீ களைத்து போனதினால் விஷச்செடியா இருக்கிற இந்த சூரச்செடி தேடி இங்க வந்திருக்கிறியா? நீ கிளம்பும் போது இந்த வாசனை நான் கட் பண்ணிட்டேன். நீங்க ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது ஆண்டவர் இப்படிலாம் செய்வாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பாருங்க, இந்த மோசே நதி இந்த நாணல்பட்டியில போறான், பிறந்த குழந்தை அழுகும். யாராவது நர்சிங் படிச்சவங்க இங்க இருந்தீங்கன்னா, குழந்தை அழலைன்னா பிறந்த குழந்தைய தலைகீழா போட்டு கட்ட கட்ட கடன்னு ஆட்டுவாங்க. பார்த்தது இல்லையோ? பார்த்ததுல நான் மட்டும் பார்த்தா இருக்கிறேன், கேட்டுதான் இருக்கிறேன். இப்படி ஆட்டுவாங்க. ஆடும்போது அந்த பிள்ளை அழும். உசுர் இருக்குதுன்னு அர்த்தம். பிறந்த குழந்தைன்னா அழணும். நாணல் பெட்டியில வச்சு அனுப்புறாங்க. முதலைகள் நிறைந்த அந்த நைல் நதி, அதான் நாணல். முதலைக்கு பிடிக்காத வாசம் போயிட்டே இருக்குது. அந்த பார்வனுடைய குமாரத்தை காலில் தட்டுப்பட்டு அவை எடுத்து நாணல் பிடி திறக்கும் போதுதான் பிள்ளையே அழுதது. அது வரைக்கும் அழல. ஏன்னா நீ கத்துன மோசே, கத்தி வந்துடும், கத்தாத. ஒரு தேவ திட்டத்துக்காக அழும் குழந்தைய கூட அழாம கத்தர் நதியில மிதக்க விட்டார்னா ஒரு சூரச்செடி வாசத்தை கட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒரு அலையிலே சொல்லுங்க. ஏசு ரத்தம் ஜெயம். ரொம்ப கஷ்டம் தான். என்ன பா, இவ்வளோ பெரிய களைப்பு எலியாவுக்கு. அதனால சூரச்செடியில போய் உக்காந்துக்கிட்டு என்ன எடுத்துக்காங்க. எந்திரிச்சு வாப்பா, நீங்க எந்திரிப்பா. என்ன நான் சொன்ன பார்த்தீங்களா, சோறு வந்துருச்சுன்னா எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது. எல்லாரும் என்ன கவனிங்க.
கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி வீர வசனம் முழக்கமிட்டு அக்கினி இறங்கட்டுன்னு சொன்ன ஒரு தேவ மனுஷன், ஆண்டவரே என்னை மிரட்டி உருட்டுற அந்த அரண்மனையில் எசபேல் மேலே அக்கினி இறங்கட்டுன்னு சொல்லி ஜெபிச்சிருந்தா அக்கினி இறங்காம இருந்திருக்குமா? இறங்கியிருக்கும். களைப்பு வந்துட்டா தன் மீது இருக்கும் அந்த தெய்வீக திட்ட அபிஷேகம் கூட மறக்க வச்சிரு. ஆகவேதான் கர்த்தர் பார்த்தாரு, எவ்வளவு மோசமாயிட்ட நீ பத்தியா. களைப்பும் சோறும் வந்த போது உன் மீது இருக்கிற அதிகாரத்தை கூட மறந்துட்டியே. உன் மீது தேவன் வச்சிருக்கிற ஒரு பெரிய அதிகாரத்தை கூட மறந்துட்டியே இல்லையா? எந்திரிச்சு வா, நீ இங்க எந்திரிச்சு வா. களைத்து போன சோர்ந்து போன அந்த எலியாவுக்கு கர்த்தர் பலன் தந்து, கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாக வேண்டும் என்று விரும்பினவனை சாவனா என்னன்னே தெரியாது இருக்கிற அளவுக்கு அக்கினி ரதத்துல குதிரையில பலத்தின் மேல் பலனடைந்து ஒரு பலனோடு பரலோகத்துக்கு போனத எல்லாருடைய கண்களும் அன்றைக்கு அவனுக்கு கண்டது. இந்த சோர்ந்து போகிறவனுக்கு மட்டும் கர்த்தர் செய்கிற ஊழியம், அந்த சோர்வெல்லாம் மறந்து அவன் சந்தோஷப்படுகிற அளவுக்கு ஒரு தெய்வீகமான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் செய்து விடுகிறார் பாருங்களேன். ஆகவேதான் ரொம்ப அழகா அந்த அந்த மொழிபெயர்ப்புல போட்டிருந்துச்சு, களைத்து போகிறவனுக்கு ஊழியத்து நிமித்தம், எசபேல் நிமித்தம், மனுஷனுடைய வார்த்தை நிமித்தம் களைத்து போன அவங்களுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். வேகமா போலாம். 5வது ஏசாயாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம படிச்சோம்னா பைபிள் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாமா? எழும்பு, பலன் கொள், முந்தின நாட்களிலும் எழும்பினபடி ராகாவை துண்டித்ததும். எப்படி அழகா இருக்க வசனம். உங்க பைபிள இன்னும் ஒரு தடவை கோச்சிக்காம பாருங்க. எழும்பு எழும்பு, பலன் கொள், பலன் கொள், பலன் கொள். பலன் கொண்ட கர்த்தரின் புயமே எப்படி எழும்பு? முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ஏன் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு பலனை தருகிறார்? முந்தின நாட்களில் இருந்த பலன் குறையாமல் இருப்பதற்காக. முந்தின நாட்கள் அவனுக்கு பலன் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அந்த பலன்ல ராகாபை துண்டிச்சது நீதான். வலு சர்ப்பத்தை பைபிள் ரொம்ப நல்லா சொல்லுது, வதச்ச. வலு சர்ப்பத்தை வதச்ச. நல்ல தமிழுக்காக ஸ்தோத்திரம். சிக்கனை வெட்டி போட்டு வதக்கிற மாதிரி வலு சர்ப்பத்தை வதச்ச உனக்கு இருந்த பலனால, ராகாபை துண்டிச்ச உனக்கு இருந்த பலனால. ஆனா இன்னைக்கு துண்டிக்க முடியல, இன்னைக்கு வதைக்க முடியல. கர்த்தர் அதை குற்றப்படுத்தல, ரீகால் பண்றார். வா வா எழும்பு, முந்தின நாட்கள் இருந்தது போல எழும்பு. நீ எழும்புனா மீண்டும் ராகாபை துண்டிக்க, சர்ப்பத்தை வதைக்கிறதுக்கு நான் உனக்கு பூர்வ தலைமுறைகள் தந்த அதே பலனை ஆண்டவர் இன்னைக்கும் தர விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க அன்பானவர்களே. தேவன் நம்மளை திரும்ப சொல்றது பூர்வ தலைமுறையில. ஆங்கிலத்தை சொன்னா ஃபர்ஸ்ட் லவ், முதல் தரமான அன்பு. திரும்பி பாருங்க, முதல் தரமான அன்பு, முதல் தரமான அன்பு. திரும்பி வா, இங்க வா, நீ ஃபர்ஸ்ட் லவ்க்கு வா, அந்த பழைய பலனுக்கு வா, அதிகால ஜெபத்துக்கு வா, உபவாசத்துக்கு வா, ஆவிக்குரிய வைராக்கியத்துக்கு வா, வல்லமைக்கு வா. ஆரம்பத்தில் என்னெல்லாம் இருந்துச்சவா? யாரோ ஒருத்தரை பிரியப்படுத்துவதற்காக உன் பலனை எல்லாம் இழந்தது போதும். நீ பூர்வ தலைமுறைகளில் இருந்தபடி கர்த்தருக்காக நீ எழும்பு, பலன் கொள், கர்த்தரின் புயமே. ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த வசனம். நீ எழும்பணும். உன் இஷ்டத்துக்கு நீ எழும்பக்கூடாது. கர்த்தரின் புயமா பூர்வ தலைமுறையில் இருந்தது மாதிரி. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
நம்முடைய வாழ்க்கையில நாட்கள் செல்ல செல்ல அபிஷேகத்தின் அளவு மங்கிடக்கூடாது. நாட்கள் செல்ல செல்ல அபிஷேகத்தின் அளவு, பலத்தின் அளவு கூடிக்கொண்டே இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை ஆண்டவர் தருவாராக. ஒரு ஆமீன் சொல்ல கேட்கிறேன். ஆமேன். ஆண்டவரே, எங்க பலன் குறையிறதுக்காக அல்ல ஆண்டவரே, எங்க பலன் கூடிக்கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. ஒருவேளை இந்த காலையில இந்த கன்வென்ஷனுக்கு நான் வந்திருக்கிறேன், ஏதோ ஒரு வகையில் நான் ஒரு ஃபீல் பண்ணா அந்த பலவீனமான அந்த சரீரத்தில் மீண்டும் அந்த பலனை கர்த்தர் தாங்க. எப்படி தாங்க? அந்த பழைய பலனோடு வாழ்றதுக்கு எனக்கு கர்த்தர் கிருபை தாங்கப்பா. கடைசியா உண்ட சொல்லி நம்ம எல்லாரும் முடிக்க போறோம். பூர்வ அன்புக்கு, பூர்வ பலனுக்கு காலேப போல என்னை மோசே அனுப்புகிற நாளில் இருந்த அதே பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. பலன் குறையவே இல்லை. கடைசி ஒன்று சொல்லி வெளிப்படுத்தல் 3:8 இப்படி சொல்ல அந்த வசனம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடினால் இதோ ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எதற்கு தேவன் பலன் தருகிறார்? ஆறாவது ஒரு குறிப்பை சொல்றேன், மறுதலிக்காமல் மகிமையாய் வாழ்வதற்கு. மறுதலிக்கவே கூடாது. கொஞ்சம் பலன் இருந்துச்சு, அந்த கொஞ்சம் பலன் நீ செஞ்ச ஒரு பெரிய வேலை என்னன்னா, நீ என் நாமத்தை மறுதலிக்கவே இல்லை. என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, கொஞ்ச பலன் மிகுதியான பலன். பலன் வேற, பலன் வேற. கொஞ்ச பலன் மிகுதியான பலன். இந்த சபைக்கு கொஞ்ச பலன் மிகுதியான பலன். என்ன பலன்? திறந்த ஓப்பன் டோர். ஒரு மனுஷனுக்கு பலனை தருவதற்கு திறந்த வாசலை வைப்பதற்கு தான். சில பேர் எத்தனை பேர் நினைச்சாலும் நம்முடைய வாசலை ஒருத்தரால் ஏன் பூட்ட முடியாதுன்னா, நமக்கு பலன் இருக்கும் போது அந்த வாசலை திறந்தது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? எல்லாரும் இந்த பிரசங்கத்தின் ஆரம்பத்துக்கு வருவோம். 29:11 நம்ம ஆரம்பிச்சோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். எதற்கெல்லாம் கர்த்தர் பலன் கொடுக்கிறார் என்று நம்ம தொடர்ந்து கண்டினியூவா வசனங்களை நம்ம கவனிச்சுட்டே வந்தோம். ஒன்று, எதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார்? குழப்பங்களிலிருந்து விடுதலை பெற. எதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார்? முடிவு பரியந்தம் அவருக்காக வாழ. எதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார்? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடக்க. எதற்கு நமக்கு கர்த்தர் பலனை தருகிறார்? களைத்து போகாமல் ஜீவிக்க. எதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார்? முந்தின நாட்களில் இருந்த பலன் குறையாமல் இருக்க. எதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார்? மறுதலிக்காமல் கர்த்தருக்காக மகிமையாய் வாழ. இந்த பலத்தை வச்சுக்கிட்டு நல்லா கவனிங்க, இந்த பலத்தை வச்சுக்கிட்டு இனி உள்ள நாட்கள் எல்லாம் வாழ்றதுக்கு கர்த்தர் கொஞ்சம் கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. நான் இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், பணத்தினால் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, பலத்தினால் இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுமா உங்களுக்கு? அநேகற்ற பணம் இருக்கு, பலன் இல்லை. பலன் இல்லை. பணம் இருக்கு, வசதி இருக்கு, பலன் இல்லை. கர்த்தாவே, இந்த காலையில் எங்களுக்கு பணத்தை விட உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலனால் நாங்கள் நிரப்பப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. வேகமா எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? வேகமா எழுந்து நிக்கலாம். கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். ஹalleluya, ஹalleluya. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். தெரிஞ்சவங்க சேர்ந்து, மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன்,
சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது நாளும் வெற்றி வெற்றி. சொல்லுங்க, நீர் என்னோடு இருக்கும் போது இயேசுவே நாளும் வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லை. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. மரணமென் கூர் எங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. சொல்லி பாடுங்க, மரணமென் கூர் எங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவிற்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன். அல்லேலூயா. ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும் போது நான் வெற்றி வெற்றியே. வெற்றியே. என்னோடு அல்லேலூயா. இருக்கும் போது glory. நான் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சொல்லுங்க அப்படி. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு. ஆமென். ராபாலம் தரவாலா தினபலபர சந்துரி விக்கத்ததவா துரி பலபர சந்தரவா கபா தினபல துடபல தியந்துரி விக்கரவா தினபல ஹத்தனா. தோல்வி சபை இல்லையே, சபை தோற்று போவது. தோல்வி இல்லையே, தோல்வி சபை இல்லையே, சபை தோற்று போவதில்லையே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடையட்டோ. சிறைச்சாலை கதவுகளும் நல்ல ஆவியில நிரம்பி துதியினால் உடைந்திடும். நல்ல கைத்தட்டி அபிஷேகம் எனக்குள்ள நாடி பாடி மகிழ்ந்திடும். அல்லேலூயா. அபிஷேகம் எனக்குள்ள நாடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது ஆமென். நாளும் வெற்றி வெற்றி. வெற்றி அப்பா. இயேசு என்னோடு இருக்கும் போது ஓ என்னால் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லை. இயேசுவே. புதிய பலன், புதிய பலன், புதிய பலன், புதிய பலன், புதிய பலன். ரபலக துடவா ரீபலப சந்துடி விக்கத்துடா ரீபலபர ஹத்துட போதி ஆரவ கத்த அர்பல சந்துடி விக்கத்தரா ரீபலபர ஹத்துடா தேவல சந்துடி விக்கத்துடவா ரீபல் பரவய குரவா. ஒருவேளை பலவீனப்பட்ட இடங்களில் ஆமென் ஒரு புதிய பலன், புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய பலன், புதிய ஜெப வாழ்க்கை, புதிய வல்லமை, புதிய கிருபை, புதிய தரிசனம், புதிய பார்வை, புதிய பலன். ஓ எழும்பு, கர்த்தரின் புயமே எழும்பு, எழும்பு. ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. விடுதலை உண்டாக வேண்டிய பகுதிகளிலே விடுதலை உண்டாகட்டும். அற்புதம் நடக்க வேண்டிய பகுதிகளிலே அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு ஒரு புதிய பலன். கை தட்டி நல்ல ஆவில் நிரம்பி வாய்களை திறந்து பலத்தின் மேல் பலன், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி